நாமத்தினால கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரை வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவர் கேட்குற ஒரு கேள்வியோடு கூட இந்த செய்தி ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகமும் கேள்வியோடு கூட ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். இதனுடைய பின்னணியத்தை நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். கிமு 520 ஆகாய் தீர்க்கதரிசி வாழ்ந்த ஊழியத்தின் நாட்கள். கிமு 520 பாபிலோனிய அரசால் இஸ்ரவேல் சிறைபிடிக்கப்பட்டு தேவாலயம் எல்லாம் இடிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் தம்முடைய தாசர்களை கொண்டு அதை கட்டுவதற்காக பேசுகிறார். பேசி அஸ்திபாரம் போடுறாங்க. அஸ்திபாரம் போட்டு 16 ஆண்டுகள் அஸ்திவாரம் போட்டு வேலை நடந்து கொண்டே இருக்குது. அஸ்திவாரம் போட்டு ஒரு 16 ஆண்டுகள் கேப் விழுந்துருச்சு. 16 ஆண்டுகள் போட்ட அஸ்திவாரம் போட்டது தான். எருசலேம் தேவாலயம் எவ்வளவு மகிமை நிறைஞ்ச ஒரு ஆலயம். சாலமோன் கட்டினதில் உலகமே ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு பிரம்மாண்டமானது. 1,00,000 கோடிக்கு மேலே. இன்றைக்கி கோயிலை கட்டிட்டு நாங்கள் அதை கட்டிட்டோம் இதை கட்டிட்டோம் அப்படின்னு மற்ற மார்க்கத்தில் சொல்கிறாங்க. 1,00,000 கோடியில் கட்டுறான். எல்லா கல் ஃபுல்லாக கோல்டில் மோல்டு பண்ணியிருந்துச்சு. அப்படி ஒரு தேவாலயம். அது எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனது, இடிக்கப்பட்டது. அதை மீண்டும் அஸ்திவாரம் போடப்பட்டு 16 ஆண்டுகள் அப்படியே போட்டுட்டான். ஏன்னா சிறைபிடிக்க போட்டுட்டு வந்த உடனே ஒரு யுத்தம் நடந்த உடனே இந்த நாடு எப்படி இருக்கும்னா புகை மண்டலமாக, இந்த காலத்தில் யுத்தம்னா புகை மண்டலமாக இருக்கும். அந்த நாட்கள் அப்படியே ரத்தமும் இதுமா அங்கங்கே அதையும் எரிச்சு போட்டு நாசம் பண்ணி கிடந்துச்சு ஊரே. அப்போ ஆலயத்தை அஸ்திபாரம் போட்டுட்டு 16 ஆண்டுகள் கேப் விட்டுட்டு இவங்க ஃபுல்லாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஆலயம் முக்கியமாக நம்ம வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டான். திரும்ப நம்ம இப்போ என்ன பண்ணணும்? வீடு கட்டணும். திரும்ப நிலத்தை என்ன பண்ணணும்? வாங்கணும். திரும்ப நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணணும். நிலங்களை சரி பண்ணணும். விவசாயத்தை பண்ணணும். என்னென்ன தொழில் ஆதாரங்கள் இருக்கோ எல்லாத்தையும் சரி செய்யணும். இப்போதைக்கு சர்ச்சை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம முதல்ல வாழ்கிறதுக்குரியது என்ன பண்ணணும்? கட்டணும் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருந்த காலத்தில் தான் ஆகாய் என்கிற தீர்க்கதரிசி எழும்பி ஆண்டவராகிய தேவன் அவன் மூலமாக பேசுகிறார். அந்த வார்த்தையை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆகாய் 1:4. இந்த வீடு நீங்கள் அல்லேலூயா. ஆண்டவருடைய கேள்வி பார்த்தீங்களா? என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட வீட்டிலே குடியிருக்கும்படியான காலம் ஏதோ. யோசுவாவையும் செருபாபேலையும் ஆண்டவர் எழுப்பி அவங்க திரும்ப உணர்த்து வைக்கிறாங்க அதனுடைய அவசியத்தை. ஆலயம் தான் ரொம்ப முக்கியம். உன் வீட்டை விட எது முக்கியம்? ஆலயம் முக்கியம். நீ அதை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாய் மூலமாய் பேசினோடனே 2 தலைவர்கள் எழும்பி, யோசுவா, இந்த பழைய யோசுவா இல்லை, இது ஆசாரியனாகிய யோசுவா. அந்த யோசுவா வேற, இந்த யோசுவா வேற. அப்போ உங்கள் வீடில் நீங்கள் குடியிருக்கிற காலம் இல்லை, நீங்கள் கட்ட ஆரம்பிங்கன்னு உணர்வுகளை கொடுத்து அவங்கள கட்டுவதற்கு ஊக்குவித்தாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிக்கிறார். இதுதான் ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 1-2 இருக்கிற காரியம். இது ஆண்டவருடைய கேள்வியை நாம் பார்க்க போகிறோம். இது ஏன் வீடு பாழாய் இருக்கும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் தங்கி இருப்பதுக்கு இது காலமோ?
ஹல்லேலூயா. ஏது பாழாய் கிடக்குதான் சொல்லுங்க? ஆலயம். ஆலயம் இடிக்கப்பட்டு போனது, அஸ்திபாரம் போடப்பட்டது. ஆனால் இப்பொழுது அப்படியே மணல் மேடாக கிடக்குது. அஸ்திபாரம் போட்டுட்டு ஒரு வீடு சும்மா போட்டிருந்தா நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும். இந்த ரோட்டில் ரொம்ப நாளாக ஒன்று கிடந்துச்சு, இப்போ அதை கட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் அஸ்திவாரம் போட்டு அதில் முள்ளெல்லாம் முளைஞ்சு கிடந்துச்சு. அப்படி கிடக்கும். அப்படி ஒரு நிலம் பார்க்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அவமானமாக இருக்கும். பைபிள் சொல்லுது, ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருந்தால் அது செல்லும் செலவை கணக்கு பார்க்க. அவன் ஆரம்பிச்சுட்டு முடிக்கலைன்னா அவன் ரொம்ப கேவலமாயிரும். மனசுக்கு முன்னாடி எதுவாயிரும்? நிந்தைய அவமானமாயிரும். அப்போ ஒரு வீடு, ஒரு கோயில் கட்டப்பட்டு அது முடிக்காமல் இருந்தால் புறஜாதிகளுக்கு நடுவில் கேவலம். அப்படி போன ஒரு நிலைமையில் இருக்கும்போது அங்கே உள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அவன் வீட்டை ரெனியூ பண்ணுறதுக்கு தான் பார்த்தான். பாலம் அடைஞ்சு போச்சு, நம்ம வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு குச்சை போடுற, வீட்டை கட்டுறா, மச்சுப்பா முன்னேறிட்டாங்க. எதுவரை முன்னேறிட்டாங்க? சிறைப்பிடிச்சிட்டு வந்தவன், ஒரு அகதியாய் வெளியில் போயிட்டு திரும்ப வந்தவன் ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தை கொண்டு வர முடியுமானா இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப வந்து குச்சி வீட்டில் இல்லை, காங்கிரீட் வீடு என்ன பண்ணிட்டான்? அந்த அளவு பிஸ்னஸையும் தூக்கிட்டான். இன்னும் வரை இஸ்ரேலில் போய் பாருங்கள், அது ஒன்றும் இல்லாமல் பல தடவை அழிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி பாலைவனமாக இருக்கிற இஸ்ரவேல் அப்படியே ஒரு பயங்கர ஒரு கார்டனை போல, ஒரு பெரிய தோட்டத்தை போல இஸ்ரேல் தேசத்தை மாற்றி வச்சுருக்கிறான். அவனை புகை மண்டலமாக எத்தனையோ தடவை அழித்தாலும் அவன் மீண்டும் மீண்டும் உருவாகிறான். அன்னைக்கும் அப்படி தான், ஒன்றுமில்லாத இடத்துல வாழ்வாதாரத்தை உண்டு பண்ணி காங்கிரீட் வீடு போட்டு தோட்டங்கள் துறவுகள்லாம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பார்க்குறாரு, அப்போ இடித்து போட்ட என்னுடைய கோயில், அப்போ அதை பார்க்குறதுக்கு ஒரு ஆள் கிடையாதே. எனக்கு கேவலமாக இருக்குது, எனக்கு அவமானமாக இருக்குது. ஏன்னா வேறு நாட்டுக்காரன் பார்க்குறான். என்னடா ஆண்டவர் சொன்னால், இந்த தேவாலயம் எப்படி கட்டுறாரு சாலமோனு, உலகத்திலேயே என் தெய்வம் தான் பெருசு, இது மகிமை பொருந்தினதாக இருக்கணும்னு சொல்லிட்டு பயங்கர ராயலாக கட்டின ஆலயம் இன்னைக்கு அஸ்திவாரம் போட்டு முள்ளுக்காடாக கிடக்கும்போது அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிறீங்களே, இது நியாயமா? இதுக்கு தான் காலமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். இன்னைக்கு அந்த கேள்வியோடு கூட தான் நம்முடைய செய்தி ஆரம்பிக்கிறது. இதுவா காலம்? குடும்பங்களில் குடியிருக்க, வீடுகளில் குடியிருக்க இதுவா காலம்? அப்போ ஆண்டவர் என்ன கேட்குறாரு? இதுவா காலம்? உங்களை நம்ம பர்சனல் லைஃப்பை பார்த்துக்கிறோமே, இதுவா காலம்? எப்போ கேட்குறாரு? கிமு 520. அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து 2026 ஆண்டுகள் ஆச்சு. 2580 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கேட்ட கேள்வி, உங்களை நீங்கள் பராமரிக்க, உங்களை மட்டுமே நீங்கள் பராமரித்து கொள்ள, உங்கள் வளர்ச்சியை மட்டும் பார்த்து கொள்ள இதுவா காலம்? என்னுடைய ஆலயம் கட்டப்படுவதற்கு இதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லையா? ஹல்லேலூயா. இவங்க ஒரு கேள்வி கேட்குறான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் ஒரு கேள்வியை திரும்பி கேட்குறார். நல்லா கவனிக்கல. 2வது வசனத்தை வாசி. 2வது வசனத்தை வாசிங்க. இவன் ஒரு கேள்வி கேட்குறான், ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குறார் பாருங்க. பாருங்க, ஆலயம் அஸ்திபாரம் போட்டாச்சு, கட்டி முடிக்கல. இவங்க சொல்றாங்களா, ஆலயம் கட்டுவதற்கு இன்னும் ஏற்ற காலம் சொல்ற. ஆண்டவர் சித்தம் இல்லை. எப்படி? ஆண்டவர் சித்தம் இல்லை. ஜெபம் பண்ணி பார்க்குறேன், பொறுமையாக செய்வோம். ஆனால் இவங்க வீட்டை கட்டி, வாசலை கட்டி, இவங்க தோட்டத்துறை கட்டி பிஸ்னஸை ஸ்டாண்ட் பண்ணுறது மட்டும் தேவ சித்தமே கேட்கல. உங்களுக்கு புரிஞ்சா? ஆலயத்தை கட்டுறதுக்கு ஆண்டவர் உத்தரவு தரலைன்னு சொல்கிறாங்க, ஆனால் வீட்டை கட்டுறதுக்கு உத்தரவாக கட்டினாங்க. அதுக்கு மட்டும் நேரம் இருக்குது, அதுக்கு மட்டும் வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு மட்டும் பணம் இருக்குது, எல்லாமே அதுக்கு கரெக்டாக இருக்குது. ஆலயத்தை கட்டுவதற்கு இது தேவ சித்தம் இல்லை, ஏற்ற காலம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், ஏற்ற காலமா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வாழ்வதற்கு, குடியிருப்பதற்கு, நீங்கள் சொகுசாக வாழ்வதற்கு இதுதான் காலமா அப்படின்னு அவர் ஒரு கொஸ்டின் வைக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் அதான் நம்ம மத்தியில் வைக்கிறார். நம்ம வாழ்க்கையில் நமக்குரியதை நம்ம எத்தனை விஷயங்கள் செய்கிறோம், தேவனுடைய காரியத்தில் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் நம்ம மத்தியில் ஒரு கேள்வி கேட்குறார். அன்றைக்கி 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக கேட்டவர் இன்று அதே கேள்வியை கேட்கிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறோம்?
நம்ம என்ன இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கோம், இந்த காலத்தை எப்படி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அப்போ மேட்டர் என்ன? என் வீடு இடிந்து கிடக்கிறது, அதை கட்டுறதுக்கு உங்களுக்கு இன்னைக்கு காலம் இல்லையா? உங்களுடைய காரியத்தில் உயர்த்துறதுக்கு மட்டும்தான் இன்னைக்கு காலமா? இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் அப்படித்தான். குடும்பத்துக்கும் தொழிலுக்கும் நம்முடைய முன்னேற்றத்திற்கும் நாம் ஐஸ்வர்யவான்களாக மாறுவதற்கும் நம்ம செட்டில் ஆவதற்கும் கொடுக்கிற நேரத்தையும் உற்சாகத்தையும் உணர்வையும் தேவனுடைய காரியத்துக்கு நம்ம கொடுப்பதே இல்லை. அதான் கேட்குறேன், இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட வீட்டிலே தங்கி இருப்பது இதுவா காலம்? என்ன சொல்ல வர்றாரு? இதெல்லாம் அழிஞ்சு போயிடும், என்னுடைய ஆலயமே நிலைன்னு இருக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த வீடு எது இடிஞ்சு கிடக்கான்? இந்த வீடு. முதல் டாபிக் அதான் பார்க்குறேன். இடிக்கப்பட்ட அந்த ஆலயம் கட்டப்பட வேண்டுமாம். என்ன இடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ரெண்டு விதத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம். என் வீடு இடிக்கப்படும் பொழுது அப்படின்னு சொல்கிற வேர்டில் ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம். ஒன்று, நீங்களும் நானுமே அவர் தங்கி இருக்கிற ஆலயமாக இருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஆலயம் இது. ரெண்டாவது, என் வீடு இடிக்கப்படும் பொழுது சொல்லும்போது உலகத்தில் இருக்கிற உலகத்தின் நடுவே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவது. உங்களுக்கு எத்தனை பேர் புரியுது? என் வீடு இடிக்கப்படுதுன்னு சொல்கிறதுல ரெண்டு ஆண்டவர் மென்ஷன் பண்ணுறார். ரெண்டு, ஒன்று நம்ம பர்சனல் லைஃப்பில் நம்ம ஆண்டவருக்கு கொடுத்துருக்கிற இடம் ஆலயம். ரெண்டாவது, இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யம். இந்த ரெண்டையும் இடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது நம்ம உலகத்துக்குரிய காரியத்தில் மட்டும் நம்ம வெல்த்தாக ஆக விரும்பினா ஆண்டவர் கேட்குற கேள்வி, உங்களுக்கு இதை மட்டும் பார்க்குறதுக்கு காலம் இருக்குது, உனக்குள்ளே நான் வாசம் பண்ணுறேன், உன் ஆவிக்குரிய ஜீவியமாகிய ஆலயத்தை கட்டுறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லையா? ரெண்டாவது, இந்த பூமியில் என்னுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு உங்களுக்கு நேரம் இல்லையா? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள இந்த கேள்வி கேட்குறீங்க? உங்கள் லைஃப் எப்படி இருக்குது? ஆவிக்குரிய வீடு இடிஞ்சு தரமட்டமாக அது எதோட கிடக்குதான்? அஸ்திபாரத்தோடு கிடக்கு. அஸ்திபாரம் என்றால் என்ன? மனம் திரும்புதல், ஞானஸ்தானம், பரிசுத்தாவியை பெறுதல், சபை கூடி வருதல், அப்புறம் ஜபம் பண்ணுதல், அப்பம் பிற்குதல். இதான் அஸ்திபார உபதேசம். நாம் போட்ட அஸ்திபாரங்களிலே மீண்டும் மீண்டும் போடாமல் பூரணரும் ஆகும்படி கடந்து போவோமாக. அஸ்திபாரத்திலேயே கிடக்குது. என்ன அஸ்திபாரத்தில் என்ன சொல்கிறாங்க? ரசிக்கப்பட்டவங்க சொல்கிறது, அவங்க திருப்தி அடைகிறது எதில்? நான் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணிட்டேன்? ஏற்றுக்கொண்டேன். அப்புறம் பாவம் மன்னிப்பு அடைஞ்சிட்டேன். அப்புறம் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். பரிசுத்தாவி பெற்றுட்டேன். அப்புறம் சபைக்கு வர்றேன், காணிக்க கொடுக்குறேன், திருவிருந்தில் என்ன பண்ணிக்கிறேன்? கலந்துக்கிறேன். இப்போ நான் சொன்ன அஸ்திவாரத்துலேயே நிறைய பேருக்கு 4-5 கல் இருக்காது. ஒன்று ரசிக்கப்பட்டிருப்பான், அபிஷேகம் பண்ணிருக்க மாட்டான், ஒத்த கல் காலி. ஒருத்தர் ரசிக்கப்பட்டிருப்பான், ஞானஸ்தானம் எடுத்திருக்க மாட்டான், இன்னொரு கல் காலி. இன்னொருத்தங்க எல்லாம் இருக்கும், திருவிருந்து எடுக்க மாட்டாங்க, ஒரு கல் காலி. எல்லாருக்கும் ஜபம் பண்ண மாட்டாங்க, இன்னொரு கல்லுக்கு. அஸ்திவாரமே இங்கே போடலை. அவங்களாவது அஸ்திவாரம் போட்டு 16 ஆண்டு கட்டலையா? நமக்கு அஸ்திவாரமே இங்கே என்ன பண்ணுது? அசைது. ஒரு புரிஞ்சா கிறிஸ்டியன் லைஃப் எப்படி இருக்குது? நம்ம லைஃப், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? அஸ்திவாரமே இல்லாமல் இங்கே நிறைய பேர் இருக்கோம். இயேசு உங்களை ரட்சிப்பில் கொண்டு வந்துட்டாரா? இயேசு உங்களை சந்திச்சாரா? உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா? அப்போ நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க சொல்கிறாங்களே என்ன பிரயோஜனம் இருக்குது? பாவம் மன்னிப்பு இல்லை, மனம் திரும்புதல் இல்லை, பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. சபைக்குள்ள இருக்கிறோம், பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. பாவம்னா என்னன்னுமே தெரியல, ஞானஸ்தானம் எடுக்கலை, அபிஷேகம் வரல, ஜபம் பண்ணுறது கிடையாது, திருவிருந்தில் கலந்து கொள்வது கிடையாது. இது எதுவுமே இல்லைன்னா உங்கள் கட்டடத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. தோன்றதோடு இருக்குது, தோண்டி மூளைக்கல் வச்சதோடு இருக்குது. அந்த மூளைக்கல் கிறிஸ்துவே. ஏசப்பா மட்டும் தெரியும், அவர் ஒரு மூளையில் வச்சிருவோம். அதுக்கு பேர் தான் என்னது சொல்லுங்க? மூளைக்கல். ஒரு மூளையில் அவர் இருப்பார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆவிக்குரிய ஜீவியம். சில பேருக்கு அஸ்திபாரம் இருக்குது, பூரணராகும்படி கடந்து போவோமாக. அதை விட்டு தாண்டி மேலே போகிற ஒரு அனுபவம் இல்லை.
இதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் வீடு சொல்லுங்க, என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட வீடிலே குடியிருக்கிறது இதுவா காலம். 2 விஷயம் சொன்ன. என்ன சொன்ன? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், தேவனுடைய ராஜ்யம் பூமியில ஸ்தாபிக்கப்படுது. ஃபஸ்ட்டு உங்களை ஆலயமாக நீங்கள் மாற்றுறதுல கவனமாக இருக்கணும். 2வது, இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யம் பரம்ப வேண்டும். 2 விஷயந்தான் அவர் ஆலயத்தை கட்டுறது. ஒருத்தன் உள்ள கட்டணும், வெளியிலையும் கட்டணும். 2வது கேள்வி ஆண்டவர் வைக்கிறார், இதான் பூரணர் ஆகும்படி கடந்து போவோமாகனா நம்மளை முதல்ல கட்டிட்டு. உங்களுக்கு புரிஞ்சா? பூரணர் ஆகுறதுன்னா என்ன? அஸ்திபார உபதேசத்தை போட்டு நம்மளை முதல்ல கட்டிட்டு, சில பேர் நம்மளை மட்டும் கட்டிட்டு விட்டுருவோம், அந்த கட்டடம் எலும்பாது, அப்படியே தான் நிற்கும். நீங்கள் தேவராஜ்யத்தை கட்டணும்னு உங்களை தாண்டி எப்போ நீங்கள் வெளியில் போய் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நான் பூரணர் ஆகிற இடத்துக்கு என்ன பண்ணுவோம்? வருவோம். அப்போ 2 விஷயம் என்னென்னு சொன்னேன், உங்களை கட்டணும், உங்களுக்கு வெளியில் இருக்கிற தேவராஜ்யத்தை கட்டணும். இன்னும் வார்த்தையில் சொல்லணும்னா ஆயத்தப்படணும், ஆதாயப்படுத்தணும். சொல்லுங்கள், ஆயத்தப்படணும், ஆயத்தப்படுதல் நம்முடைய ஆலயம், ஆதாயப்படுத்துதல் தேவனுடைய ஆலயம் ராஜ்யம். இந்த 2 இடிக்கப்பட்டு கிடக்கும்போது இப்போ மனசாட்சியத்தை சொல்லுங்கள், இதுக்கு 2க்கு மேலே கவலை இருக்குதா? சில பேருக்கு அஸ்திவாரம் போட்டு 16 ஆண்டுகள் ஆனது போல் தங்கள் லைஃப்பை மட்டும்தான் பார்ப்பாங்க. தேவராஜ்யத்துக்கு ஒன்றும் பார்ப்பது கிடையாது. அது அஸ்திவாரம் போட்டு கிடக்கு. சிலர் அஸ்திவாரமே போடாமல் கிடக்குது. அவங்க தங்கள் ஜீவியத்தையும் பார்க்கல, தேவனுடைய ராஜ்யத்தையும் பார்க்க. அவர்களை பார்த்தா ஆண்டவர் கேட்குறார், உங்கள் வீட்டில் மட்டும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களே, நீங்கள் மட்டும் ஆவிக்குரிய உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணும்னு விரும்புகிறீங்களே, என் வீடு என்னாச்சு? அல்லேலூயா. அதான் ஆண்டவர் கேள்வி. அந்த 1:4 மீண்டும் வாசிக்கும் போது, என்னுடைய வீடு பாழாய், இப்போ உங்களுக்கு இந்த வசனம் புரியும். என்னுடைய வீடு பாழாய் கிடக்கும் போது பாருங்க, உணர்வு இல்லை, ஏற்ற காலம் வரட்டும். என்ன சொல்லுவீங்க? ஆண்டவருக்கு ஏதாவது ஆதாயப்படுத்துங்க பிரதர்ன்னு கேட்டால் என்ன சொல்லுங்க? அழைப்பு என்ன வேணும் சொல்லுங்க? எனக்கு அழைப்பு வேணும், எனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாது. இதுதான் அவங்க சொல்ற, ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார். ஜெபம் பண்ணி ஆண்டவர்கள் இன்னும் வளரணும், அதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். முதலாவது நம்ம லைஃப்பை கான்சென்ட்ரேட் பண்ணணும், தேவ ராஜ்யத்தை தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, பூமியில் செய்யப்படுகிற எந்த கிரியைகளும் அழிந்து போகும், அவனுடைய பேர் முதலாய் மறக்கப்பட்டு போகும். பிரசங்கி சொல்கிறான், ஒரு சந்ததி வருகிறது, ஒரு சந்ததி போகிறது. முன்பு வாழ்ந்தவர்களை இப்போ ஞாபகத்தில் இல்லையா? முன்னாடி வாழ்ந்தவங்களை இப்போ ஞாபகத்தில் இல்லை. அப்படியே பின் வருபவர்களும் நம்மை மறந்து போவார்கள். ஆனால் தேவனுக்காக செய்கிற கிரியைகள் ஒன்றும் மறக்கப்பட்டு போவதில்லை. இப்போ எது முக்கியம்? எதை முதல்ல கட்டணும்? அதான் கேட்குற, எதுப்பா காலம்? எதை நீ செஞ்சுக்கிட்டு இருக்க? இதுவா காலம்? நம்ம வீட்டை கட்டி, நம்ம வாசலை கட்டி, நம்ம நிலத்தை வாங்கி, நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு, நம்ம வேலை வாய்ப்பை வாங்குறதுல மட்டும் கவனமாக இருந்தால் கேட்குற, இதுவா? கொஞ்சம் உன் லைஃப்பை யோசி, நித்தியத்தின் வர வாழ போகிற உள்ளார்ந்த மனுஷனை யோசி, தேவராஜ்யம் கட்டப்படுவதை யோசி. இதுதான் நித்தியத்துக்கு பின்னாடி உனக்கு அதிக மகிமையை கொண்டு வரும். நீ வாழ்ந்த வாழ்க்கை தான் ரட்சிக்கப்பட்டதற்கு அப்புறம் உள்ள சொத்து. அந்த சொத்தை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. இங்கே உள்ள சொத்துக்கு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்கு. செத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்குது? ஒருபடி நிலம் இருக்கா? நான் ஒரு சொப்பனம் பார்த்த ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி, பரலோகம் தான். நான் அதை இமேஜின் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பரலோகத்தில் எப்படி அது ஆண்டவர் காமிக்கிறேன்னா, நிலம் பார்டர் இருக்கு, நிலத்தில் கல் இருக்குது. நம்ம உலகத்தில் எப்படி இருக்கும்? இப்போ என் கல் இங்கே இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் அவன் இடத்துக்கு என் இடத்துக்கு என் கல் தான் என்னது பார்டர். அங்கே அப்படி பார்க்கலண்ணா, நம்ம பார்டரை தாண்டி நிறைய கேப் விட்டு தான் இன்னொரு பார்டர். அது பாதை இல்லை, இன்னொருவனுடைய எல்லைக்குள்ளே தலையிடாத ஒரு உத்தமமான ஒரு இடம்தான் பரலோகம். அதை வச்சு புரிஞ்சுக்கிட்டேன், அதான்டா பரலோகம். நம்ம இடத்துக்குள்ளே இன்னொருத்தன் கல் இருக்கும்,
அங்கே வந்து நம்ம கல் தாண்டி இன்னொருத்தவன் கல் இருக்கு. அப்போ நிறைய வீடுகள் கட்டி கொண்டு இருக்கிறது, நிறைய பூசிக்கிட்டு இருக்கா, நிறைய பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு இடம் மட்டும் இடம் போட்டு அடைச்சிருக்கு, உள்ள ஒரு வீடும் இல்லை. நான் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன், சரி ஆண்டவர்களில் என்னத்தை இடத்த என்ன பண்ணிட்டோம், வாங்கி போட்டோம். இவ்வளோ செஞ்சுருக்கேன் 10 வருஷமாக. அதிகமாக செய்தி கொடுத்து ஆண்டவர் பழைக்க வருகிறார். கிட்டத்தட்ட ஆண்டவர் கிருபையில் ஒரு 2000 செய்தியாவது கொடுத்துருப்பேன். நிலம்தான் வாங்கியிருக்கு. என்ன சொல்ல வரேன், என்ன திரும்ப சொல்லுங்க, நிலம்தான் வாங்கியிருக்கு, இந்த வீடை கட்டலை. அப்போ என் ஸ்டேட்டஸ், யாவிக்குரிய ஸ்டேட்டஸை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சில வீடு கட்டப்படுது, அது யார் யாருன்னு தெரியாது, கட்டி இருக்குது, பூசி இருக்குது, காங்கிரீட் போட்டிருக்கு, பெயிண்ட் அடிச்சிருக்கு, முழுமையாக அதில் எல்லாம் கட்டப்பட்டு கொண்டே இருக்குது. ஒன்னேன்னு புரிஞ்சுட்டேன், பூமியில் ஆவிக்குரிய காரியத்தை நீங்கள் செய்ய செய்ய மேலே கர்த்தர் கட்டி கொண்டு இருக்கிறார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டை கட்டுறதுனால உங்கள் பிள்ளைகளுக்கு பிரயோஜனம், சமுதாயத்தில் மதிப்பு. இப்போ கண்ணை மூடுனா உங்களுக்கு மேலே என்ன இருக்குது? அதான் என்னுடைய தாழ்மையான கேள்வி. மேலே ஒரு படி நிலம் இருக்குதா? அதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஒன்று வாழ்க்கையை கட்டியிருக்கணும். வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளே கட்டுனா மேலே கட்டப்படும், அல்லது தேவராஜ்யத்தை கட்டணும், அல்லது ரெண்டையும் சேர்த்து கட்டணும். இது ரெண்டையும் கட்டினா தான் மேலே உங்களுக்கு ஒன்று கட்டப்படும். என் வீடு இடிக்கப்பட்டு கிடக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வீட்டை பார்க்குறேன்னு கேட்குறாரு. அவர் வீட்டை நம்ம கட்டுறா, அவர் நமக்கு ஒரு வீட்டை கட்டுவார். தாவீதுக்கு அதான் சொன்னார், நீ என் வீட்டை கட்டணும்னு ஆசைப்படுற, உனக்கு ஒரு வீட்டை நான் கட்டுவேன். தாவீதுக்கு வீடு இருந்துச்சா இல்லையா? இதை சொல்லும்போது எனக்கு நீ வீடு கட்டுற, உனக்கு நான் வீடை கட்டுவேன்னு சொல்லும்போது தாவீது வீடு இருந்துச்சா இல்லையா? என்ன வீடு இருந்துச்சு? காங்கிரீட் போட்ட பக்கா வீடு இருந்துச்சு. அப்புறம் எந்த வீட்டை சொல்லுகிறார்? நீ என் வீட்டை கட்டு, பரலோக ராஜ்யத்தில் உனக்கு ஒரு வீட்டை நான் கட்டுவேன். உன் எதிர்கால வாழ்க்கை, உன் பிள்ளைகளை கட்டுவேன். அதை தான் வீடுன்னு மனுஷன். உன் எதிர்காலத்தையும் கட்டுவேன், உன் மேலையும் கட்டுவேன். எதை கட்டுனா? நீயே ஆலயத்தை கட்டுனா, நீ கட்ட நினச்சி கட்டுனதுனால நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னேன். நீ என்னுடைய தாழ்மையான கேள்வி அதுதான். வீடு இல்லை, நிலம் இல்லை, உயர்வு இல்லை, படிப்பு இல்லை, அந்தஸ்து இல்லை, அதுக்காக போராடி நம்ம கெட்டுறதுக்கு முயற்சி பண்ணுற நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்குற, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய ஸ்டேட்டஸ் என்ன? பரலோகத்தில் ஒரு படி இடம் உங்களுக்கு இருக்குதா? பரலோகத்தில் ஒரு ஸ்தலத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தும்படி பூமியில் நீங்கள் கிரியை செய்தீர்களா? ஒன்று, ஊழிய அழைப்புள்ளவர்கள் தன்னையும் கட்டி ஊழியத்தையும் கட்டினா மேலே கட்டப்படுவார்கள். ஊழிய அழைப்பு எனக்கு இல்லைங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் லைஃப்பை நீங்கள் கட்டணும், அதுதான் ஊழியம். அல்லேலூயா. அப்போ உங்கள் வீடு அஸ்திவாரம் போட்டிருக்குதா? கட்டி இருக்குதா? கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறதா? ஆண்டவர் கேட்குறார், இதுவா காலம்? உங்கள் வீடு கட்டப்படுவதற்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களே, ஏன்னா ஏன் வீடு கட்டப்படலையே? வீடு கட்டினவள நான் குறை சொல்லலை, என்ன இப்படி சொல்லிக்கிறேங்க? இல்லை, நான் சொல்ல வர்றது நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. பூமிக்குரியதில் கவனம் செலுத்துகிற நம்ம மேலையும் கவனம் செலுத்தணும், மேலே தான் கவனம் செலுத்தணும். அல்லேலூயா. சரி, இவங்க எந்த வீட்டில் தங்கியிருக்காங்களா? மச்சு பாவப்பட்ட வீடு. அதை திரும்ப வாசிங்க. மச்சு பாவப்பட்ட வீடு. சும்மா நீ வீட்டை கட்டுறேன்னு சொல்லியிருக்கலாம். மச்சு காங்கிரீட் வீட்டில் தங்கியிருக்க. எவ்வளவு ஆதங்கத்தோடு பேசுகிறார், பரிதாப கோலத்தில் இருந்து பேசுகிறாரு. என் வீடு 4 அஸ்திபாரம் போட்டு முள்ளுக்காடை கடந்து ஊரில் உள்ள எல்லா பயிலும் சிரிக்கிறான். இவர் தான்டா உன்னதமான தேவனா, இவர் தான் பூமிக்கு அனைவருக்கும் ராஜாவா. இவருடைய கட்டடத்தை பாரு, அஸ்திபாரத்தை பாரு. கட்டுறதுக்கு நம்ம பாசனம் தான், கட்டுறதுக்கு திராணி இல்லாமல் போட்டு வச்சிருக்காரா அப்படின்னு உலகமே பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு விசுவாசி மாட மாளிகையாக கட்டிக்கிட்டு இருக்கும்போது ஆதங்கத்தில் சொல்கிறாரு, நீங்கள் மட்டும் நல்ல மச்சு பாவப்பட்டனா காங்கிரீட் வீட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் போட்டு ஃபால் சீலிங் போட்டு சோஃபா வச்சு கிச்சன் இதெல்லாம் வச்சு என்னென்னமோ பண்ணி வீட்டை நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கியே, மச்சு பாவப்பட்ட வீடில் இருக்கியே. என் வீடு அஸ்திபாரம் போட்டது 16 எத்தனை ஆண்டுகள்? 16 இயர்ஸ், 16 ஆண்டுகள் அப்படியே கிடக்குது. மச்சு பாவப்பட்ட வீடுனா மச்சு மேலே காங்கிரீட் எதுக்கு போடுவோம்? மழைக்கு வெயிலுக்கு.
நல்ல பாதுகாப்பான ஒரு இடத்துக்குள்ளே நீ இருக்கிறாய். ரெண்டாவது, ஒரு வீட்டை கட்டி முடிச்சு எல்லாம் முடிச்சோடனே ஒரு திருப்தி என்ன வரும்? திருப்திக்குள்ளே இருக்கிறாய். அடுத்து ஒரு சொகுசு, ஆசீர்வாதம். இது எல்லாம் கட்டி வீட்டுக்குள்ள குடி இருக்கிறாங்களா, வீட்டை விட்டே வெளியில் வரலையா? சோம்பல், நிர்விசாரம், ஓய்வு. என்னென்ன சொன்ன? பாதுகாப்பு, திருப்தி, சொகுசு, ஆசீர்வாதம், சோம்பல், நிர்விசாரம். இது எல்லாத்தையும் தான் ஆண்டவர் எதை சொல்றார்? மச்சு பாவப்பட்ட வீடு. இப்படி ஒரு காங்கிரீட் வீடுக்குள்ள நீ இருக்க, ஆனா என் வீடோ பாழாய் கிடக்குது. இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நிறைய பேருக்கு அதுல ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம். ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு செட்டில்டு லைஃப் கொடுத்துட்டார். கொஞ்ச நாள் சாப்பிட வழி இல்லாமல் இருந்தேன், என் கணவனுக்கு வேலை கொடுத்தார். என் பிள்ளைக்கு வேலை கொடுத்தார். வீடு இல்லாமல் இருந்தேன், ஒரு வீட்டை என்ன பண்ணார்? கொடுத்தார். ஒரு வாகனத்தை கொடுத்தார், ஒரு இடத்த கொடுத்தார், ஒரு நிலத்தை கொடுத்தார். நல்ல பொண்ணு மாப்பிள்ளை வரும்படி கிருபை செஞ்சார். செட்டில்டு லைஃப். மச்சு பாவப்பட்ட வெளியிலிருந்து பார்ப்பார். கொடுத்தது யார்? கொடுத்தது யார் சொல்லுங்க? நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்தேன், கொஞ்சம் என் வீட்டையும் கவனி. இவ்வளவு பண்ணி இவ்வளவு சொகுசா இருக்கிய, என் வீட்டை என்ன பண்ணு? கவனி. பாதுகாப்பான ஒரு சேஃப் ஜோன், திருப்தி அடைந்த ஒரு நிலை. திருப்தி அடைந்தவன் தேன்குட்டை மிதிப்பான். சொகுசு. எனல் பட வீட்டுக்குள்ள இருந்து அப்படியே கொஞ்சம் அந்த நான் பேசுறதுலாம் அப்படியே கனவு, உங்கள் கனவு இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கனவு இல்லத்துக்குள்ளே போயிருங்க. நான் பேசும்போது அப்படி தான் உணர்ந்து தான் பேசுவேன். நான் யார் பேசுகிறது கேட்டாலும் அந்த இடத்துக்கு போயிடுவேன். அதோட ஐயா இங்கே பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தார், உள்ளக்க போயிட்டேன். யாரையோ பற்றி பேசினேன், கிதியோனா நெகமியா, உள்ளே போயிட்டேன். போனதுக்கப்புறம் டப்புன்னு திரும்பி டைம் ஆயிடுச்சுன்னு ஏதோ சொல்லிவிட்டு எப்போ ஆராதனை முடியும்னு சொல்லிட்டு என்னை பார்த்து கேட்டிருக்காரு. நான் அவரை பார்க்குறேன், என்னையை பார்க்குறேன். சீனுக்குள்ளே போனவன் எனக்கு பின்னாடி என்ன பண்ண முடியல, ரிவர்ஸு வரல. அவர் கேட்டுக்காரு, எப்படா முடிப்பா அப்படின்னு கேட்குறாரு. நான் அப்படியே பித்து பிடிச்சி இப்படியே இருந்தேன். அதோட ஏதோ திட்டிட்டு திரும்பி பிரசங்கம் பண்ணார். அந்த கற்பனை திறனை என்ன பண்ணணும்னா அந்த செய்திக்குள்ளே என்ன பண்ணிடணும்? கொண்டு போய். இப்போ நீங்கள் எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ணிடணும்? அப்படி செய்தி கேட்கணும். ஏன்னா நானும் அப்படி தான் உணர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அவ்வளோ உள்ளே போய் இவ்வளோ சொகுசாக இருக்கிற வீட்டுக்குள்ளே திருப்தி இருக்கும், சொகுசு இருக்கும், ஆசீர்வாதம் வந்துருச்சு. அடுத்து ரெஸ்ட்டு தான் எடுப்பாங்க, சோம்பல். இப்படி இருக்கும் போது ஆண்டவர் கேட்குறாரு, என் வீடை கொஞ்சம் கவனிச்சு பார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இவ்வளவு செஞ்சும் அவங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கல. நல்லா தெரிஞ்சுக்கணும், நிறையா குடும்பங்களில் நல்லா நீங்கள் செட்டில்டு ஆனாலும் ஏதோ ஒரு வெறுமையில் நீங்கள் இருக்கிறீர்கள். கொஞ்சம் நீங்கள் அதை யோசித்து பார்க்கணும். அந்த வெறுமையை யார் வைக்கிறான்னா ஆண்டவரே வைக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு ஒரு வெறுமையை கர்த்தர் வைப்பார். அது என்ன வெறுமைனா, தேவனை வெறுமைப்படுத்தி நம்ம வச்சு தேவனை திருப்திப்படுத்தலைன்னா நமக்குள்ள ஒரு வெறுமை இருக்கும். உங்களுக்கு காசு பணம் வந்தாலும் என்ன இருக்கும் சொல்லுங்க? வெறுமை இருக்கும், திருப்தி இருக்காது. நீங்கள் திருப்தி அடைய மாட்டீர்கள். மச்சு பாவப்பட்டுள்ள வீட்டில் சொகுசாக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு தூக்கம் வராது. அப்படித்தானே பைபிள் சொல்லுது. தாவீது உமக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுகிறவர், அவன் கட்டில் ஏற மாட்டேன்னு என்ன பண்ணானா? கட்டில் போய் தூங்க மாட்டேன்னு சொன்னானா? தாவீதுக்கு எப்போ வீடை கட்டுற யோசனை வந்துச்சு? தேவாலயத்தை கட்டுற யோசனை. மச்சு பாவப்பட்ட வீடில் படுத்து கிடக்கிறான், சுற்றிலும் வெற்றி. படுத்து தூங்கினவனுக்கு தூக்கமே வரல. யாருக்கு வரல? தாவீதுக்கு வரல. தூங்க விடமாட்டார். உண்மைக்குமே நீங்கள் ஆண்டவருக்குள்ள இருந்தா அவர் திருப்தி அடையாததினால் உங்களை திருப்தியாக இருக்க விட மாட்டார். படுத்துக்கிட்டே இருக்கான், புரண்டு புரண்டு படுக்கிறான், தூக்கம் வரல. அப்போ தான் நான் நல்லா இருக்கேன், ஆண்டவர் வீடு என்னவா இருக்குது? வெறுமையாக இருக்குது. ஒரு டெசிஷன் எடுத்தான். உங்கள் வாழ்க்கையில் சில வேளையில் திருப்தி இருக்காது. நான் நல்லா சம்பாதிக்கிறேன், எனக்கு திருப்தி இல்லை. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஆண்டவரை திருப்திப்படுத்தினா தான் நீங்கள் திருப்தி அடைய முடியும். உங்கள் ஆத்மாவில் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்குள்ளே நீங்கள் வராவிட்டால் நீங்கள் எண்ணத்தை தான் சம்பாதிச்சாலும் கர்த்தர் சமாதானத்தை மட்டும் உங்கள்கிட்ட இருந்து எடுத்துருவார். உலகத்தானே கொடுத்துருவார். ஏன்னா உலகத்தாங்க கடைசி வர சந்தோஷமாக இருந்து நரகத்துக்கு போக வேண்டியவங்க போயிட்டு போகட்டும்.
ஆனால் ரட்சிக்கப்பட்டவனுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டும் இருதயத்தில் சமாதானம் இல்லை. நல்ல படிப்பு இருக்குது, திருப்தி இல்லை. நல்ல வீடு இருக்குது, திருப்தி இல்லை. ஏடா வீட்டை கட்டினா சந்தோஷம் வரும் பார்த்தேன், சந்தோஷம் இல்லை. படித்தா சந்தோஷம்னு பார்த்தேன், இல்லை. வேலை கிடைச்சா சந்தோஷம், என்னமோ குறையுது. ஆமாம், ஆண்டவர் காரியத்தை குறைச்சி போட்டோம், நம்முடைய வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் கர்த்தர் பட்டி விடுவார். இவங்களுக்கு திருப்தியே இல்லையா? மச்சு பாவப்பட்ட வீட்டில் இருந்தாலும் இவங்களுக்கு திருப்தி இல்லை, நிறைவில்லை, பூரணம் இல்லை. அது 6, 9, 10, 11 வசனங்களிலே அது இருக்கிறது. எல்லாருமே பைபிள் எடுத்துக்கிறங்க. ஆகாய் 1 என் பைபிளில் 91வது 1091வது பக்கம் 90. ஓகே, 6வது வசனம். நீங்கள் நிறைய விதைக்கிறான். நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. ஆண்டவர் ஆலயத்தை கட்டளைன்னா, ஆலயம்னா என்ன சொன்னேன்? நீங்கள் எப்படி செய்தி கேட்டிருக்கீங்கன்னு பார்ப்போம். ஆலயம்னா என்ன சொன்னேன்? இடிக்கப்பட்ட ஆலயம் நம்ம பர்சனல் லைஃப், அப்புறம் தேவனுடைய ராஜ்யம். இது ரெண்டையும் நீங்கள் குறைச்சல் வச்சா, நீங்கள் ரொம்ப உழைச்சாலும் உங்கள் கையில் ஒன்றுமே என்ன பண்ணாது. நீங்கள் திரளாய் விதைத்தும், சொல்லுங்கள், திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய். ரொம்ப சம்பாதிப்போம், கொஞ்சம் தான் கைக்கு வரும். அப்படி நிறைய வந்தாலும் உங்களுக்கு தேவை அதிகமாக இருக்கும், உங்களுக்கு பூரணமாகாது. 1 லட்ச ரூபா வந்தாலும் 1,01 ரூபாயாவது அவர் செலவு என்ன பண்ணிடுவார்? ஆண்டவர் வச்சிருவார். நீங்கள் 2 லட்சம் வாங்கினா 2,01,000 மொய் போட்ட மாதிரி தான். 1 வரும், ஒரு பக்கம் போயிடும். திருப்தி இல்லையே. புரிஞ்சுட்டிங்களா? நீங்கள் உணரணும், நீங்கள் ஆண்டவரை திருப்திப்படுத்தலை, நான் ஆண்டவரை திருப்திப்படுத்தலை. அப்புறம் எப்படி நம்ம வாழ்க்கை திருப்தியாக இருக்கும்? நீங்கள் நிறைய விதைக்கிறீங்க, நிறைய உழைக்கிறீங்க, ஆனால் பலன் இல்லையே. ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்கு அறுவை. ஏன்? ஆண்டவரை திருப்திப்படுத்தினா. மேல் வீட்டறையில் ஒரு வாலிப பையன் என்ன செய்வான்? பப்ஜி விளையாடுவான். நம்ம பையில என்ன பண்ணுவாங்க? மேல் வீட்டறையில் பப்ஜி விளையாடுவாங்க. அப்புறம் இந்த ஃப்ரீ ஃபயர், கவுண்டர் ஸ்ட்ரைக் சொல்லுவாங்க, இந்த கேம்லாம் விளையாடுவாங்க. ஈசாக்கு மேலே உட்காந்து வசனத்தை. இப்போ புதுசாக ரீல்ஸ் போடுறாங்க நம்ம பையில. நம்ம சொல்ல நினச்சேன், பேரை சொல்ல மென்ஷன் பண்ணல, நம்ம சபையில் உள்ள பிள்ளைங்க ரீல்ஸ் போடுது. நமக்கு அது தேவையற்ற ஒரு விஷயம். அல்லேலூயா. அது ரொம்ப சங்கடமாக இருக்குது. நம்ம அப்படி செய்யக்கூடாது உலகத்தில். ஆனால் நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்த மீடியாவை இப்படி யூஸ் பண்ணுங்க. போட்டுக்கிட்டு ஏதாவது காமெடி போட்டுக்கிட்டு, சிரிப்பே வரலைனாலும் பக்கத்து ஹாஹான்னு சிரிக்கிறமா சவுண்டை போட்டு, அது மட்டும்தான் சிரிக்குது, நமக்கு சிரிப்பு வர மாட்டேங்குது. நிறைய ஷார்ட்ஸை பார்க்க. மீடியா உனக்கு தெரியுது, கர்த்தர் உன் கையில் கொடுத்துருக்காருன்னா அது வழியாக காஸ்பலை சொல்கிறதுக்கு எப்படியாவது முயற்சி பண்ணேன். எனக்கெல்லாம் ஆள் இல்லைன்னா பிரசங்கத்தை கட் பண்ணி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் கிருபையில் 2000 அப்படி வியூஸ் பார்க்குறேன். வந்து ஒரு என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் சொன்னால், அது காஸ்பலை எப்படி கொண்டு போகிறதுன்னு அந்த நகைச்சுவை வழியாக கொண்டு போக யோசிக்கணும். நீங்கள் உலகத்துக்காக நீங்கள் செய்கிற ரீல்ஸ் ஒன்று பிரயோஜனமே இல்லை. அப்போ மாடி வீட்டில் உட்காந்து ரீல்ஸ் போடலை, மாடி வீட்டில் உட்காந்து பைபிள் பப்ஜி விளையாடலை, மாடி வீட்டில் உட்காந்து யாரோடையாவது பேசிக்கிட்டு இல்லை, மாடியில் உட்காந்து உலாத்தி கொண்டு தேவனுடைய வார்த்தைகள் பைபிள் இல்லாத டைமே சிந்திச்சுக்கிட்டு இருந்தான். தியானித்து சிந்தித்து யோசித்து அதன்படி வாழ ஆவியினுடைய ஆலயத்தை கட்டிக்கிட்டு இருந்ததுனால தான் ஈசாக்கு விதைத்தான். தேவனை திருப்திப்படுத்திட்டான். இப்பொழுது தேவன் அவனை திருப்திப்படுத்தி விட்டான். இதான் ரகசியம். உலகத்தான ஆசிரியப்பார். நல்லா கவனிய, உலகத்தான் உங்களை விட ஓஹோன்னு போவான். அவன் போய்கிட்டே தான் இருப்பான். அவன் வேற, நம்ம வேற. சர்ச்சுக்குள்ளே காலடி எடுத்து வச்ச நீங்கள் வேற, அவன் வேற. அவன் அழிந்து போகிற மிருகத்திற்கு ஒப்பாக இருக்கிறான். அவன் கோடி சம்பாதிச்சாலும் அவன் மரித்தால் நரகத்துக்கு போயிடுவான். ஆனால் விசுவாசி நீங்கள் அப்படி இல்லை. உங்களை ஆசீர்வதிக்க 1 நிமிஷம் போதாது. ஆண்டவருக்கு 1 நிமிஷத்தில் ஆசீர்வதிப்பார். நமக்கு ஆசீர்வாதம் முக்கியமல்ல, தேவனோடு கூட இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவன் அவரை விட்டு பிரிக்காத ஆசீர்வாதத்தை தான் உங்கள்கிட்ட தர விரும்புகிறார். அவரை விட்டு பிரிக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுப்பதற்கு எதுவும் தெரியுமா சமம்? ஒரு 1 வயசு பையன்கிட்ட 7 o'clock பிளேடு கொடுக்கறதுக்கு சமம். பிளேடு தான் ஐஸ்வர்யம். இதை கொடுத்தா
ஹேண்டில் பண்ண தெரியணும். யூதாஸுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. அவன் தன்னைத்தானே அதனால் உருவ குத்தி கொண்டான். இந்த ஐஸ்வர்ய மயக்கத்தினால் தன் அழைப்பை இழந்தான். பிளேடு மாதிரி ஒரு வயசு பிள்ளைகிட்ட 7 o'clock பிளேடை கொடுக்க மாட்டோம். அது நரம்பை கிரிக்கிறோம், தொண்டை கிரிக்கிறோம். ஆனால் மெச்சூர்டான பர்சன் அதே பிளேடை வச்சு என்ன செய்யணுமோ அவனால் செய்ய முடியும். சில பேருக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதுக்கு இல்லை கர்த்தர். நான் அதுக்காக நான் சில வேளை நன்றி சொல்லுவேன். ஆண்டவர் நம்மளை ஐஸ்வர்யத்துக்கு கொடுப்பதற்கு நம்பவில்லை, அவ்வளோதான். நீங்கள் கொடுக்காமலே ஜெபம் பண்ணாத. நீங்கள் கொடுத்தா எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? இதை கொடுக்கலைன்னா கூட தாங்கன்னாவது வந்து ஜெபத்தில் இருக்கான்னு சொல்லி தான் ஆண்டவர் சில வேளை நமக்கு வறுமையை தருகிறார். ஹல்லேலூயா. அப்போ மேலே இருந்து தியானிச்சுக்கிட்டு இருந்தா தேவனை திருப்திப்படுத்தினான், தேவன் இப்பொழுது அவனை திருப்திப்படுத்தினார். எத்தனை பேர் வாழ்க்கையில் திருப்தியான ஆசீர்வாதம் வேணும் சொல்லுங்க. இன்னையிலிருந்து ஒரு முடிவு எடுங்க, நான் ஆண்டவரை திருப்திப்படுத்த போறேன். சொல்லுங்க, ஆண்டவரை, அவர் வீட்டை நான் கட்ட போறேன். சொல்லுங்க, அவர் வீட்டை கட்ட போறேன். அஸ்திபாரம் போட்ட வீடை கட்டி எழுப்ப போறேன். இன்றிலிருந்து அவர் என் வீட்டை கட்ட போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுடைய பிரயாசம் விருதா. நீங்க என்னத்தை தான் பண்ணாலும் உங்க வீடை கட்ட முடியாது. வீடு கட்டுறது யாராவது வீடு கட்டிக்கிட்டு இருக்காதியே, அவசகுணமாக பேசுகிறேன்னு இல்லை. நான் வீடுன்னு சொல்கிறது உங்கள் பூமிக்குரிய லைஃப்பை கட்டி எழுப்புறதும் டோட்டலாக சொல்கிறேன். அப்படி நீங்கள் கட்டி எழுப்பணும்னா தேவனை முதலாவது தேவ காரியத்தை கட்டி எழுப்பணும். அப்போ ஃபஸ்ட்டு திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அவர்கள் அறுத்து கொண்டு போனார். ரெண்டாவது சொல்லுங்கள், நீங்கள் நல்லா சாப்பிட்றா ஆனால் பசி என்ன பண்ணல, நல்லா குடிக்கிறாங்க, ஜூஸ் எல்லாம் குடிக்கிறாங்க, ஆனால் என்ன ஆகலை, பரிபூர்ணம். இன்னும் உனக்கு தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கு. வஸ்திரம் உடுத்தி இருக்கிறான், ஒருவனுக்கு குளிர் என்ன பண்ணலை, விடலை. கூலியை சம்பாதிக்கிறவன் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறான். பொத்தலான பையிலேனா பை ஓட்டையாக இருக்கிற பாக்கெட்டுக்குள்ள என்ன பண்ணுறான், போடுறான். அதை சம்பாதிக்கிறன் அதை என்ன பண்ணுறான், பொத்தலான போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்கள் எல்லாம் இதை யோசித்து பார்க்க. உலக ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தேவனை கட்டுறதுக்கு இன்னையிலேருந்து நீங்கள் நான் முயற்சி எடுப்போம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? தானாக உங்கள் வீடை கர்த்தர் கட்ட ஆரம்பிப்பா, அவர் பார்த்துக்கொள்வார். 10வது வசனத்தில், ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பணிய பெய்யலை, பூமி பலனை என்ன பண்ணலை, கொடுக்கல. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது ரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை யாரு கொடுக்குறாரு? நீங்கள் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை பார்க்கக்கூடாது, அதெல்லாம் வளர்ச்சியற்ற கிறிஸ்தவர்கள். வறட்சியை தருகிற ஆண்டவரை பாருங்க. ஏன் வறட்சியை தருகிறார்? உங்கள் குடும்பத்தில் ஏன் வறட்சி? ஏன் உழைச்சும் உங்கள் கையில் கிடைக்கல? ஏன் நீங்கள் திருப்தி ஆகலை? ஏன் உங்கள் சம்பளம் எல்லாம் பொத்தல் பையில் போட்டது போல போடப்படுகிறது? ஏன் உங்களுக்கு திருப்தி இல்லை? ஆண்டவர் சொல்றார், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் அவன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்கள். ஆண்டவர் காரியத்தை கட்டுறதுக்கு ஓடி வரல, பர்சனல் லைஃப்பையும் வெல்த்து பிஸ்னஸ்ஸு ஃபேமிலி பிள்ளைகளை கட்டுறதுக்கு மட்டும் ஓட்டம், ஒரே ஓட்டமாக ஓடி என்னத்தை சாதித்தோம்? ஐஸ்வர்யவானுக்கு ஐஸ்வர்யன் ஆகுவதற்கு, சௌரியவானுக்கு சௌரியத்தை தருவதற்கு, பலவானுக்கு பலனை தருவதற்கு அவர்களுக்குரிய ஒன்றும் போதாது. கர்த்தரே செய்கைகளையும் அதற்குரிய பலனையும் காரிய சித்தியும் யார் தரணுமா? நம்ம ஒன்றுமே முயற்சி என்ன பண்ணாலும் காரியத்தை வாய்க்க பண்ணுறது யாரு? எல்லார் பேரையும் ஒரு சீட்டு எழுதிங்க போடுறோம், சீட்டு மடியிலே போடப்படும். இதில் ஒருத்தர் நேம் வரணும். இந்த நேமை நீங்கள் நினைப்பீங்க நான் யதார்த்தமாக இந்த பேர் என் கையில் வந்துருச்சுன்னு. இல்லை, கர்த்தர் யார் பேரை வர வைக்கிறாரோ அவன் சீட்டை தான் நம்ம என்ன பண்ணுவோம், காரிய சித்தி. நம்ம என்னென்னமோ செய்யலாம், வாய்க்க பண்ணுறது யார்? கர்த்தர். அப்போ அவர் நமக்கு வறட்சியை தருகிறார். எதனால? ஆவிக்குரிய வாழ்க்கைனா கட்டாததுனால. அல்லேலூயா. அதான் இந்த 6, 9, 10, 11 வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. சரி, இந்த காலத்தில்
இதுவா காலம்னு கேட்டார். அப்போ இந்த காலத்தில் என்ன தான் செய்கிறது? அவர் என்ன கேட்டார்? மச்சு பாவப்பட்ட வீட்டில் இருப்பது இதுவா காலம். அப்போ இந்த காலத்தில் நான் என்ன செய்யணும் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா, 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, எல்லாருமே பைபிள் எடுங்க. போதும். அல்லேலூயா. அப்போ இந்த காலத்தில் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? இதுவா காலம்னு கேட்குறாரு. நம்ம பர்சனல் லைஃப், குடும்பத்தெல்லாம் பார்க்குற இதுவா காலம். ஒன்னே கட்டு, அப்புறம் தேவராஜ்யத்தை கட்டு. அதை கட்டுறதுக்கு தான் இது காலமா? ஏன் சொல்கிறாருன்னா, இது அழிஞ்சு போகிற வாழ்க்கை, அது அழியாத வாழ்க்கை. அதை பற்றி யாருக்குமே அறிவு இல்லை. உலகத்தானுக்கு தான் இல்லைன்னா நமக்கு சுத்தமாக இல்லை. பேசிக் கிறிஸ்டியன் லைஃபுடைய பேசிக் அஸ்திபாரமே உலகத்தை விட்டு நாம் பிரித்தெடுக்கப்படுதல். உலகம் அழிந்து போகிறது, அழியாதது நித்தியம். அது இல்லாமல் ஒருவன் இயேசுவை பின்பற்றினா அவன் வாழ்க்கையில் தோல்விதான். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல விரும்புகிறேன். இந்த இருக்கு வயரு. இந்த வயரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த வயரு இன்ஃபினிட்டின்னு வச்சுக்கிறோம். முடிவில்லாமல் இங்கேருந்து ராமேஸ்வரத்தை தாண்டி, தனுஷ்கோடி தாண்டி, ஸ்ரீலங்கா தாண்டி, இந்தோனேசியா தாண்டி இந்த வயர் போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கிறோம். முடிவே இல்லை. இந்த பிளாக் கலர் பார்க்குறீங்களா எல்லாரும்? பிளாக், இதுதான் நீங்கள் வாழ்கிற 80 வருஷ வாழ்க்கை. அல்லேலூயா. இதை கட்டுறதுக்கு தான் நிறைய பேர் என்ன பண்ணுறோம்? கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இதில் வாழ்ந்துடணும், இதில் பெரிய ஆளாயிடணும், இதில் சாதிச்சிடணும், இதுக்காக உழைக்கணும், இதுக்காக போட்டி, இதுக்காக பொறாமை, இதுக்காக உழைப்பு எல்லாம் பண்ணிவிட்டு எப்படியோ தாண்டி வரான். சில பேர் இந்த கருப்புலையே, இந்த சில்வர்லேயே மண்டை போட்டுருவான். சிலர் ரெட்டில் மண்டை போடுவான். சில பேர் இதுவரை வாழ்ந்துட்டு அவனுக்கு பீத்தல், நான் இவ்வளோ வருஷம் உயிரோட அவன் கொஞ்ச நாளில் அவனும் செத்து போயிடுவான். சில பேர் இந்த முதல்ல செத்துருவான். இவன் சொல்கிறான், சாலமோனு இப்போ படுற கஷ்டத்தை பார்த்தா பிறக்காமல் இருக்கவன் எவ்வளவோ நல்லது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். அல்லேலூயா. அதாவது எப்படி சொல்லுவார்னா, இன்னைக்கு படுற கஷ்டத்தை பார்த்தா செத்தவன் கொடுத்து வச்சவன்டான்னு சாலமோன் சொல்கிறான். இன்னைக்கு விடுற கஷ்டத்தை பார்த்தா செத்தவன் கொடுத்து வச்சவன். இன்னொரு சொல்கிறான், அதை பார்க்கலும் கொடுத்து வச்சவன் பிறக்காம இருக்கிறவன். யார் சொல்கிறா? சாலமோன். உங்களை மாதிரி அவன் பரதேசி பையன் இல்லை. நீங்களாம் நல்லா இருங்க, நம்மளை மாதிரின்னு சொல்லிடுறேன். பெரிய பணக்காரன், சாதிச்சு உலகத்தில் ஒன்று விடாமல், கண்ணில் பார்த்ததையும் விடலை, கைக்கு நேரிட்டதையும் விடலை, உலகத்தை அனுபவி ராஜான்னு சொன்ன மாதிரி டாப் டு பாட்டம் எல்லாம் பார்த்தவன். அவன் சொல்கிறான், வாழ்கிறது வேஸ்ட், வாழ்ந்ததுக்கு பதிலாக செத்தது பெஸ்ட். செத்தவனை விட பிறக்காமல் இருக்குது. அப்போ இது வர சில்வர், கொஞ்சம் பேர் ரெட்டு, பிளாக். இப்போ இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் தேடும் போது இவனில் நல்லா இதுக்காக பிரயாசப்படுறவன் சொல்லுவான், முட்டாப்பையில் அறிவில்லாதவனே, கோயிலுன்னு ஓடுற, ஜபன் பண்ணுற, ஒரு வீட்டை கட்டு, அப்படி இரு இப்படி இரு, தொழில கவனி, ஆண்டவராக சோறுபடுவார் அப்படின்லாம் சொல்லுவான். இங்கே வரும்போது அவன் மண்டையை போட்டு இவ்வளோ வயறு நீளமாக போகிற அளவுக்கு அவன் நரகத்தில் போய் விழுந்துருவான். ஆனால் இதுக்கப்புறம் நமக்கு ஒரு லைஃப் பரலோகத்தில் கொடுக்கப்படும் பாருங்க. அது இங்கே 80 வருஷம்னா 80, 160, 1600, 10,600, 1,60,000 போய்கொண்டே இருக்கும். இந்த வயருக்கு முடிவில்லாத போல நம்முடைய நித்திய ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். இப்போ சொல்லுங்க, இதை பார்க்க போறீங்களா, பின்னாடி இருக்கிற வாழ்க்கையை பார்க்க போறீங்க? நிறைய பேர் இதை கவனிக்கிறது இல்லை. உலகத்தான் கவனிக்கலை விட்டுருங்க, ஒரு விசுவாசி கவனிக்க மாட்டேங்கிறது தான் பெரிய பரிதாபமாக இருக்குது. இங்கே வாழ்கிற வாழ்க்கைக்கு போடுற போட்டி, அவங்க சொல்கிற சாட்சி, அவங்க ஜபத்தை சொல்லுங்களேன். போராடி ஜபத்தை என்னத்தை ஜபம் பண்ணான்னு ஆராய்ஞ்சு பார்த்தா, போராடி இந்த வீட்டை கட்டினேன், போராடி இந்த நிலத்தின் விஷயமாய் போராடினேன், கர்த்தர் இந்த நிலத்தை நான் போராடினேன், என் மகனுக்கு வேலையை தந்தார், போராடினேன், தொழிலை வாய்க்க. போராடி இதுக்கு தான் வாங்கணுமா? இதுக்கு வாங்கக்கூடாதா? இந்த வாழ்க்கை சீக்கிரம் முடிய போகிற வாழ்க்கை. கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவாராக. உங்களுக்கு எனக்கு ஒரு அறிவு இருக்கணும். இந்த வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை தொடங்குதே. நம்பர்னு ஒன்று ஆண்டவர் கண்டுபிடிச்சார்.
நம்பர்ஸ் முடிவில்லை, அப்படியே நித்தியத்திற்கு முடிவில்லை. இவ்வளோ வாழ்க்கை நீ நல்லா வாழ்கிறதுக்கு டெசிஷன் எடுக்க போகிறீங்களா, நரகத்தில் போகிறதுக்கு டெசிஷன் எடுக்க போகிறீங்களா? இந்த எட்டர்னல் லைஃப், இந்த நித்திய வாழ்க்கை நிர்ணயிக்கிறது நீங்கள் வாழ்ந்த இந்த உலக வாழ்க்கை தான். ஹல்லேலூயா. அதனால் கொஞ்சம் யோசிங்க. ஞானவானா இருக்கிற நீங்கள் யோசிங்க. சாலமோன் சொல்றாங்க, ஞானமே முக்கியம். எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை இயேசுவை சம்பாதிக்கணும். இது கையில் தூக்குனாப்புல இதை கொடுத்துட மாட்டாரு. இந்த வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டு பாடு அனுபவிச்சு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, இங்கே சிலுவை சுமந்தாதான் இங்கே மகிமை கிடைக்கும். இதுதான் வேலை, இதுதான் கூலி. இங்கே உழைக்காம நீங்கள் எப்படி கூலி எதிர்பார்ப்பீங்க? உழைக்காதவன் உண்ணலாகாது. இங்கே இதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? கர்த்தர் உங்கள் இருதயத்தை தொடுவாராக. இதுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? ஓடுற ஓட்டமும் பண்ணுற ஜெபமும் பண்ணுற உபவாசம் ப்ரேயர் பண்ணிட்டு எல்லாம் இதுக்கு தான். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டுறதுக்கு இல்லையே, தேவராஜ்யத்தை கட்டுறதுக்கு இல்லையே. ஆண்டவர் சொன்னது இந்த ரெண்டையும் தான். என்ன செய்ய சொல்கிறார் இந்த காலத்தில்? இது என்ன காலம்? இது நீங்கள் நான் சம்பாதிக்கிற காலம். என்ன சம்பாதிக்கிற காலம்? நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கக்கூடிய காலம்தான் 70 ஆண்டுகள். இதை ஒரு மனுஷன் வீணாக்குறான்னா அவனை போல அறிவில்லாத மனுஷன் உலகத்தில் யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு நிலம் ஆகிலும் மேலே இருக்குதா, ஒரு வீடு ஆகிலும் ஒரு ஸ்தானம் இருக்குதா, ஒரு இடம் இருக்குதா, இன்னொன்று மேலே போவோமா? அந்த கேள்விக்கு நீங்கள் வாங்க. அப்போ ரெண்டையும் கட்ட சொல்லுகிறார். அப்போ என்ன செய்யணுமா? 8வது வசனத்தை வாசிக்கும் போது நானே வாசிக்கிறேன். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாக இருப்பேன். சரி, செய்தியுடைய 2வது பகுதிக்கு நான் வந்துட்டோம். நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அப்போ எதற்கு காலம் இல்லைன்னு பார்த்துட்டோம், எதற்கு காலம்னு இப்போ என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். மலையின் மேல் ஏறி 2ஆக பிரிச்சுக்கிறங்க. பர்சனல் லைஃப், தேவனுடைய ராஜ்யம். இன்னொரு வார்த்தை சொன்னால் ஆயத்தப்படுவது, ஆதாயப்படுத்துவது. ஆயத்தப்படுவது, அதுக்கு அப்படியே இந்த வசனத்தை அப்படியே அப்ளை பண்ணி இப்போ பார்க்க போகிறோம். ஆயத்தப்படுவது, மலையின் மேல் ஏறி ப்ரேயர் லைஃப். மலையில் ஏறி மலையில் உள்ள மரத்தை, எத்தனை பேர் மலைக்கு நீங்கள் போயிருக்கீங்க? கொடைக்கானல் போயிருப்பீங்க, இங்கே போயிருப்பீங்க. இதான் இப்போ டூரிஸ்ட் பிளேஸாக மாறி போச்சு. ஒரிசா போயிருக்கும் போது தரிங்பாடின்னு ஒரு இடம், தரிங்கம்பாடியில் தாரிங்பாடி, செகண்ட் காஷ்மீர். மரத்தை பார்த்தா இவ்வளோ வளைவில் பல அடி தூரம், மலை அடிவாரத்திலிருந்து மலை உயரம் வர அந்த மரம் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு கீழே இருக்கிற மரம் தேவையில்லை, மலையின் மேல் இருக்கிற மரம் தான் எனக்கு தேவை. ஃப்ரெஷ்ஷாக வீரியம் வாய்ந்ததாய் பலம் உள்ளதாய் அந்த மரம் இருக்குது. எனக்கு மலையில் தான் வேணும். மலையில் ஏறி ஒரு ப்ரேயர் லைஃப் தான் உங்கள் வாழ்க்கையை கட்டும். ஆண்டவர் இப்போ எதை கட்ட சொல்லுகிறார்? எதற்கு இது காலம்? வீட்டை கட்டுற நம்ம கொஞ்சம் உங்கள் ப்ரேயர் லைஃபையும் கட்டணும் கர்த்தர் விரும்புகிறார். ஜெபிக்க 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 நீங்கள் மறுரூபமாய் கொண்டே இருப்பீர்கள், நீங்கள் கட்டப்பட்டு கொண்டிருப்பீர்கள். ப்ரேயர் அஸ்திபாரம். ஒரு மனுஷன் ப்ரேயர் லைஃப் அதிகமாக இருக்கணும். ஜெபிக்க ஜெபிக்க தான் அவன் உணர்வடைவான். நீங்கள் அதிகாலையில் எத்தனை பேர் எழுந்து ஜெபம் பண்ணுறீங்க? ராக்காலத்தில் எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? மத்தியான வேளையில் எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? சாயந்தரம் எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணுறீங்க? இரவு எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? ஒரு ப்ரேயர் லைஃப் எப்படி இருக்குது? நமக்கு முன்பாக கடந்து போன பைபிளில் இருக்கிற பரிசுத்தவான்களை பார்த்தார். தானியேல் 3 முறை சாப்பிட்ற மாதிரி ஜெபம் பண்ணான். காலை சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, நைட்டு சாப்பாடு. ஏன்? நல்லா உடனே தெரிஞ்சுக்க, ப்ரேயர் சொல்லி வராது, ப்ரேயர் நீங்கள் போய் பண்ணுறதுனால வராது. ஒருவன் ஆண்டவருக்குள் இருந்தால், அவன் ஃபயரப்பாக இருந்தால் அவனால் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. இதுதான் ரகசியம். இது எப்படி எனக்குள்ள இல்லையே,
இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உங்களுக்குள்ள ஆண்டுடைய அக்கினி இருந்தால் நீங்கள் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. நீங்கள் போய்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இது எனக்கு இல்லையே, நான் என்ன செய்யறதுன்னா, நீங்கள் கொஞ்சம் ஸ்டார்ட் அப் பண்ணணும். ஒன்று அது பழக்கமாக மாறணும், இல்லை பழக்கத்தை வர வைக்கணும். அப்புறம் அவர் நம்மளை ஆட்கொள்ளணும். அல்லேலூயா. மலைக்கு நீ ஏறி வா. ஏறி போனால் மேகம் அவர்களை மூடினது. சில வேளைகளிலே இவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் போதே மேகம் அவர்கள் மேல் மூடினது. மோசே நிற்கும் பொழுது அக்கினி அங்கு வந்தது. ரெண்டாவது முறை மோசே மலையில் ஏறின பொழுது அக்கினி அங்கு வந்தது. சில வேளை லீடிங் கிடைக்கும், சில வேளை நம்ம தான் லீடிங் வர வைக்கணும். எத்தனை பேர் முழிச்சிருக்கீங்களா? விலங்கு தான் நான் சொல்கிறது. ப்ரேயரோட லீடிங் சில வேளை தானாக கிடைக்கும். மேகம் இறங்கி வந்து உங்களை மூடும். சில வேளை மேகத்தை மூடுறதுக்கு நீங்கள் தான் மலை மேலே வெயிட் பண்ணணும், காத்திருக்கணும். ஒரு நாளில் வராது. ப்ராக்டிஸ். ஒரு மாதத்துக்கு இந்த ஜிம்முக்கு போவாங்க சிலர். ஒரு மாதத்துக்கு போயிட்டு கையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு மாதத்தில் ஒரு கதையும் நடக்காது. ஒரு வருஷமாவது என்ன பண்ணணும்? ஆகணும். சிரிக்கிறாங்க சிலர். உடனே வராது. ப்ரேயர் வந்து ப்ராக்டிஸ். மலையில் ஏறி 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 ஜெப மேகம் நம்மை மூட வேண்டும். இயேசு ஒரு நாளில் மறுரூபமாகவில்லை. அவர் அடிக்கடி அந்த மலையில் போய் ஜெபித்தார், மறுரூபமானார். நம்ம பர்சனல் லைஃப்பில் இந்த வசனத்தை அப்ளை பண்ணால், ஃபஸ்ட்டு மலையின் மேல் ஏறி, ரெண்டாவது மரங்களை வெட்டி. நீங்கள் தான் மரம், நீங்கள் தான் மரம். இந்த மரம் உலகத்தில் வேர் போட்டு இருக்கும். புரிஞ்சா? இந்த மரம் சமுதாயத்தோட வேர் போட்டிருக்கும், ஆடம்பரத்தோட வேர் போட்டிருக்கும், பண ஆசையில் வேர் போட்டிருக்கும், பாவத்தில் வேர் போட்டிருக்கும். பெரிய பாவத்துக்குள்ளே நம்ம கிளை விட்டு இருப்போம். பாவத்தின் கிளையை போல, பாரம்பரியத்தின் கிளைகளை போல, நிர்விசார கிளைகளில் போல அட்டாச்சாக இருக்கும். பாவத்திலிருந்து வெளியில் வரல, பொய்யிலிருந்து வரல, பொறாமையிலிருந்து வரல, இச்சையிலிருந்து வரல, பொருளாசையிலிருந்து வரல, பண ஆசையிலிருந்து வரல, சிற்றின்பத்திலிருந்து வரல. எல்லாம் மரத்தோட, மலையில் உள்ள மரம் எவ்வளோ அட்டாச்சாக இருக்கும், அவ்வளவு வேரூனி நிற்கிது, வீரியம் பாஞ்சு நிற்கிது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ப்ரேயர் லைஃப் தான் அந்த மரத்தை வெட்டும். நீங்கள் வெட்டப்பட்டு எங்கிருந்து தூக்கிட்டு வந்து இப்போ எங்கே அட்டாச் ஆகணும் சொல்லுங்கள்? ஆலயத்தில். ஆண்டவர் சொல்கிறாரு, இதுதான் அதுக்கு காலம். உங்கள் வீட்டை கட்டுறதுக்கு காலம் இல்லை. முதல்ல நம்ம எந்த மரத்தோடு இருக்கிறோம், எங்கே வேரூனி இருக்கிறோம், அங்கிருந்து பிடுங்கப்பட்டு தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே கட்டப்பட வேண்டும். தேவனுடைய ஆலயத்தை பற்றி ஆண்டவர் பேசும்போது ரெண்டா சொல்கிறாரு. சரீரத்தில் அவயவத்தை போல ஒன்றாய் அது இசைவாய் வளரணும். ரெண்டாவது, ஜீவனுள்ள கற்களை போல மாளிகையாய் உருவாகும். தேவராஜ்யம்னா என்ன? தேவனுடைய ராஜ்யம் கிறிஸ்து தான் தலை. ஒரு பெரிய பில்டிங்கை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிறீங்க, பார்த்துக்கிறீங்க, கற்பனையில் வச்சுக்கிறீங்க. அஸ்திபாரத்துலேருந்து ஒவ்வொரு செங்கலாக இருக்குது. செங்கல் வருது, ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செங்கல் வருது, அப்படியே மேலே வருது. இது போல் அதை அப்படியே இமேஜின் பண்ணிங்க. ஒரு கண்ணாடி கலரில் ஒரு விலையுயர்ந்த கற்களால் மின்னுகிற ஒரு மாளிகை இருக்குதுன்னா, இந்த மாளிகை உத்து பார்க்கும்போது சின்ன சின்ன பீஸாக அதில் அட்டாச்சாகி தான் அந்த மாளிகை வந்திருக்குன்னா, அதில் ஒரு பீஸ் தான் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. சாலமோனுக்கு சொல்லும்போது, நீ கல்லை வெளியிலேயே சித்திரம் தீர்த்து உள்ள என்ன பண்ணணும்? கொண்டு வரும். வெளியிலேயே செதுக்கி ஆலயத்தில் கொண்டு போய் வரணும். உள்ளே வச்சு செதுக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. மரத்தை வெளியிலேயே வெட்டி மரமா ஒரு நிலக்கதவா ஏதோ மாற்றி அப்படியே ஆலயத்தை என்ன பண்ணிடணும்? கட்டி. இன்னைக்கு இதில் கவனம் இருக்குதா? எதில் வேறு ஊனி போய் உட்காந்துக்கிட்டு உலகத்துக்காக ஓடிட்டு, எல்லாத்துக்காக ஓடிட்டு, நீங்கள் ஆலயமாக மாறுறதுக்கு உங்களுக்கு கவலை இருக்கணும். என் ஆலயத்தை கட்டுங்கன்னா முதல்ல உங்களை கட்டுங்க. ப்ரேயர் லைஃப் ஜெபம் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தில் வெட்டப்பட்டு ஜீவனுள்ள கல்லாய் நீங்கள் மாறணும். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க, வெட்டப்படாத மரம் ஆலயத்தில் வந்து சேராது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் உலக காரியம் பாவத்திலேருந்து வெட்டப்படாமல் நீங்கள் சபைக்கில் உட்கார்ந்துருக்கலாம்,
பரலோகத்துக்கு வந்து நீங்கள் நிற்க முடியாது. வெட்டப்பட்ட மரமே பரலோகத்தில் ஆலயமாய் மாறும். எத்தனை பேர் புரியுது? இதில் கவனம் இல்லையே. எதில் நம்முடைய கவனம் போயிடுச்சு? அதுலேயும் கவனம் தேவை, வாழணும்ல. ஓகே, கொஞ்சம் இதுலேயும் கவனம் செலுத்துங்க. நான் வெட்டப்படலை பிரதர், எனக்குள்ள இன்னும் பாவம் இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? சீக்ரெட் சின்ஸ், அந்த பாவம் இருக்குது, வெட்டப்படணும். பொருளாசை இருக்குது, வெட்டப்படணும். பண ஆசை இருக்குது, வெட்டப்படணும். பெருமை இருக்குது, வெட்டப்படணும். ஆடம்பரம் இருக்குது, வெட்டப்படணும். நிர்விசாரம் இருக்குது, வெட்டப்படணும். தேவனுடைய சாயலா ஜீவனுள்ள கல்லா நான் மாறல, மரமா நான் மாறலைன்னா அதையெல்லாம் நான் சரி செய்கிற கவலை உங்களுக்கு அதிகமாக இருந்தால் தான் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் ஆலயமாய் மாற முடியும். ஹல்லேலூயா. மரமாய் வெட்டப்படும். அப்புறம் 2 பார்த்தோம், மலையின் மேல் ஏறி. என்னது அது சொல்லுங்க? அதுக்கு என்னப்பா, அது என்ன காரியத்துக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன்? ஸ்பிரிச்சுவல் லைஃப், பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ரேயர், 2வது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, வெட்டப்பட்ட ஒரு மரத்துக்கு சமம். இது நம்ம ராஜ்யம் கட்டப்பட, இன்னொரு ராஜ்யம் கட்டப்படணுமா? தேவனுடைய ராஜ்யம் ஃபர்ஸ்ட் நான் ஆயத்தப்படுத்துறதை பார்த்தேன். நம்மளை அடுத்து ஆதாயப்படுத்துதல். ஆதாயப்படுத்துதலுக்கு மலை மேல் ஏற வேண்டுமா? எங்க இருக்குது மரம் சொல்லுங்க? இதுக்கு அதே வசனம் தான். மலையின் மேல் போய், மரம் ஃபுல்லாக எங்க இருக்கு? மலையில். மரங்கள் யாரு? ரட்சிக்கப்படாத அவிசுவாசிகள், புறஜாதிகள். இதுக்கும் ஒரு மனுஷன் மலையில் என்ன பண்ணணும்? மலையில் ஏறுறது ஈஸியா? நம்ம இங்கேருந்து நடக்கிறதுக்குள்ள வரும். மலையில் நடந்து பாருங்க, ஸ்லோப்பு, நடக்க முடியாது. கால் சதையெல்லாம் ஏறிக்கிறோம், தொப்பையெல்லாம் தூக்கிட்டு நடக்க முடியாது, தள்ளிக்கிட்டு ஓடிடும். நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம், இப்படி இறங்கு 2 குச்சி கொடுத்தாங்க, அதை குச்சிக்கிட்டே இறங்கணுமா? வயிறு ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போகுது, மேலே ஏற முடியல, எல்லாச்சும் போச்சு. ஆனால் அங்கே உள்ளவங்க எப்படி தெரியுமா இறங்கினாங்க? அசால்ட்டா பக்கத்தில் தண்ணி பானை வச்சுக்கிட்டு காப்பி டம்ளர் தூக்கிக்கிட்டு எங்களுக்கு கொடுக்குறக்கா அப்படியே சரசனை இறங்குதுக்கா, சரசனை. நாங்கள் தவழ்ந்துக்கிட்டு தான் வந்தோம், பிடிச்சி ஏறிக்கிட்டு கம்பு வச்சுக்கிட்டு. இப்படி இருக்கிற ஸ்லோப்பில் ஏற முடியல. மலையில் தான் மரம் இருக்குது. இவாஞ்சலிசம், மற்றவர்களை நீ ஆதாயப்படுத்த வேண்டுமானால் சொகுசா உங்கள் மச்சுப்பாவப்பட்ட வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு யாரையும் ஆதாயப்படுத்த முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் வீடு கட்டப்பட்டுருச்சு, ஓகே. சில பேருக்கு ஆவிக்குரிய வீடு கூட கட்டப்பட்டிருக்கு, ஓகே. அது எதுன்னு சொன்னேன்னா, எதுன்னு சொன்னேன்? அஸ்திவாரம். அதுக்கு மேலே பூரணராகும்படி போகணும்னா என்ன அர்த்தம்? வெளியில் போய் யார் ஆதாயப்படுத்தணும் சொல்லுங்க? நடக்கலாம். எங்கே எப்படி ஏறணும்? மலை மேலே ஏறணும், ரிஸ்க். நடக்கணும். உங்கள் வீட்டை விட்டு என்ன பண்ணணும்? நடக்கணும். வெளியில் வரணும், நடக்கணும். உங்கள் சொகுசு வாழ்க்கையை விட்டு நடக்கணும். உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரணும். தோமா அங்கிருந்து மச்சுப்பாவு, அவனுக்கு மச்சுப்பாவப்பட்ட வீடு ரொம்ப ஈஸி. அவன் மச்சுப்பாவரும் தான். அவன் ஆக்சுவலாக வந்து கார்பெண்டர். அவனுக்கு எல்லா பில்டிங்ஸை விதவிதமாக கட்ட தெரியும். அவனை இங்கே ஒரு ராஜா இருந்தார்ல, அலெக்சாண்டர் இது பண்ணார்ல, வெஸ்லி சொல்லு, அலெக்சாண்டரை தோக்கடிச்சவர் யாருப்பா அது? அலெக்சாண்டரை எவன் தோக்கடிச்சா எனக்கு என்னப்பா? நல்ல ராஜா, யானைப்பட வச்சு ஜெயிச்சார்ல. சரி, நீ வீட்டில் போய் பாருங்க. யாருக்குமே ஆகல, பொண்ணு இல்லை. சரி இருக்கட்டும், ஞாபகத்தில் வர மாட்டேங்குது. அலெக்சாண்டரை ஓட ஓட கரெக்டாக சொல்லிட்டாங்க சித்தி, 4S. அந்த ராஜா இவனை வீடு கட்டுறதுக்கு கூப்பிட்டு வந்தான். கட்டட வேலை கட்டுற மாதிரியே இவன் என்ன பண்ணாது? சுவிசேஷம். கட்டட வேலை கட்ட தோமா முதல்ல மினிஸ்ட்ரிக்கு என்ட்ராரு. பெரிய இன்டீரியர் டெக்கரேட்டர், பெரிய சிவில் இன்ஜினியர். அவன் வந்த உடனே இங்கே ஒருத்தர் இருக்கிறான், எருசலேம்லேருந்து வந்திருக்கான், நிறைய கட்டட அறிவுகள் இருக்குது, நம்ம பில்டிங்கை கட்டணும்னு சொன்னோடனே பொற்காசை கொடுத்து நீ கட்டுறா அப்படின்னு சொல்லியிருக்காரு. முடிஞ்சிருக்கு, காசு முடிஞ்சோடனே இந்த கட்டுறாங்க சென்ட்ரிங் வர இவ்வளோ காசுன்னு சொல்லிட்டு இன்றைக்கெல்லாம் ஏமாற்றுறாங்க. அன்னைக்கு
தோமாவை ஏமாத்துறாரு. நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். காயின் கொடுக்கறது, இவர் முடிஞ்சோடனே காயின் தாங்கன்னா அவங்க தம்பி வெளியாக சொல்கிறது, திரும்பி பணத்தை வாங்கி ஒரு நாள் தம்பிக்காரன் போய் பார்த்துருக்கான். கட்டடத்தைங்களா ஒன்றுங்க, கட்டடங்களா நான் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொன்னார். ஆளை பிடிச்சிட்டு வந்து, இவ்வளோ காசு வாங்கினே கட்டடம் எங்க? தோமாவுடைய சரித்திரம், கட்டடம் கட்டலை ஆனால் நான் கட்டிக்கிட்டு இருக்கேன், எங்கே கட்டடத்தை காமிடா. இல்லை. அப்புறம் சொன்னார், ராஜாவே நான் கட்டுற கட்டடம் என்னது பரலோகத்தில் உங்களுக்காக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? கட்டிக்கிட்டு இருக்கேன். என்னடா பண்ண? காசுங்களா? பார்த்தா எல்லாத்தையும் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காரு? செலவழிச்சிட்டு கட்டடத்தை உனக்கு கர்த்தர் தருவார்னு சொன்னோடனே அவன் பிடிச்சி ஜெயிலில் விட்ட. கர்த்தர் தருவார் ஏன்டா காசை வாங்கிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சா. இப்போ இந்த தம்பிக்காரன் ஒரு நாள் தூங்கும்போது செத்தது போல் ஒரு கனவு. செத்து பார்த்தா பெரிய அரண்மனை பரலோகத்தில் இருக்கு. போய் இது யார் விட்டுன்னு கேட்கும்போது இது உன் அண்ணனோடது அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு முழிப்பு வந்துச்சு. கீழே ஓடி முழிச்சு கீழே அண்ணன்ட்ட ஓடி வந்தான். அண்ணே, பெரிய மாளிகையை நான் பார்த்தேன், உண்மைக்குமே இந்த தோமா உங்களுக்காக பெரிய அரண்மனை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? கட்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அங்கே ஆண்டவரை அவன் ஏற்றுக்கொண்டதாக, மனம் திரும்பினா என்னன்னு தெரியல, ஏற்றுக்கொண்டதாக சரித்திரம் நமக்கு சொல்லுது. இப்போ தோமா கட்டடத்தை கட்டுகிறவன். பூமியில் இங்கேயும் வந்து கட்டடத்தை கட்ட தான் வந்தார். ஒரு தோமா தன்னுடைய வீட்டிலிருந்து கிளம்பினதுனால தான் இன்னைக்கு இந்த மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு இந்த ஆலயத்தில் இருக்குது. அதுதான் நான் சொல்கிறேன், இவாஞ்சலிசம், சுவிசேஷம், பிறருக்கு சொல்லுதல் என்பது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்குரிய அடித்தளம். ஆண்டவர் சொல்றார், உங்கள் வீட்டை விட்டு வெளியில் வாங்க, உங்கள் ஆவிக்குரிய லைஃப்பை விட்டு வெளியில் வாங்க, பூரணராகும்படி கடந்து போவோமாக. ஆழமான சத்தியம் வேணும். ஆழமானது எவ்வளவு ஆழத்துக்குள்ளே தான் நீ போவியா? அப்புறம் யார் உங்களை ஆழத்துக்குள்ளே இருந்து தூக்குறது? ஆண்டவர் எங்களோட பேசணும் பேசணும் பேசணும். அவர் பேசிக்கிட்டே இருக்கணும், நீங்கள் வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும், நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கணும், நாங்கள் இங்கே பேசிக்கிட்டே இருக்கணும். என்ன இது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த நாட்களில் கல்யாண கேசட்டு ஓடிக்கிட்டு போது பாஸ்ன்னு ஒரு பட்டனை கூட அப்படியே நிற்பாங்க. அது மாதிரி சபை அப்படியே நின்றக்கூடாது. எத்தனை ஆண்டுகள் செய்தி, எத்தனை ஆண்டுகள் பிரசங்கம், எத்தனை ஆண்டுகள் சத்தியம். ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாரு உங்களை? என் வீடை நீங்கள் கட்டணும்னா உங்களை போய் ஊழியத்துக்கு எல்லாரும் போங்கன்னு நான் சொல்ல வரல. அட்லீஸ்ட் இன்னைக்கு நீங்கள் கேட்ட செய்தியை வெளியில் போய் 4 பேருக்கு என்ன பண்ணணும்? எங்கள் சர்ச்சில் ஒரு பிரதர் என்ன பண்ணார், இப்படி ஒரு பிரசங்கம் பண்ணார் அப்படின்னு உங்களுடையதை இன்னொரு இடத்துல அதை ஒப்புவிக்க வேண்டும். அதையாவது நம்ம என்ன பண்ணணும்? செய்ய. உங்கள் அருகே இருக்கிற வீடு சுற்றி உள்ளவங்க வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும். அதை தான் சொல்கிறார், உங்கள் வீடு கட்டுங்க, அதில் நல்லா இருங்க. அதை விட ஏன் தேவாலயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க? கட்டுங்க. ரிஸ்க் இவாஞ்சலிசம். ரிஸ்க் எடுத்து மலை மேலே ஏறினாதான் ஒரு மரத்தை என்ன பண்ண முடியும்? வெட்ட முடியும். ஏசாயா 40:9 இருக்குது அழகா. எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்து சேர்ந்து வாசிக்க. 40:9. ஏசாயா 40:9. வாசிங்க. அதே தான். நிறையா பேருக்கு பயம். என்ன பயம்? நான் தகுதி இல்லைன்னு ஒரு பயம், இன்னொன்று எனக்கு பேச தெரியாதுன்னு ஒரு பயம், இன்னொன்று நான் சொல்கிறது எவனும் கேட்க மாட்டாங்கிற பயம். சத்தியமாக கேட்க மாட்டான். ஏன்னா நம்ம லைஃப் அப்படி இருந்தால் எவனும் என்ன பண்ண மாட்டான்? கேட்க மாட்டான். முதல்ல நீங்கள் போய் மாறுங்க, அப்புறம் பார்த்துக்குறோம். லைஃப் நல்லா இருக்கிறவங்க தான் போய் சொல்ல முடியும், இயேசு உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. இன்னொன்று புரிஞ்சுக்கிறங்க, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். உங்களுக்கு மற்றவங்களை ஆண்டவர்களை கொண்டு வருகிற தாகம் ரட்சிக்கப்பட்ட உடனே இயற்கையாக உங்களுக்குள்ள வரணும். வரலைன்னா உங்கள் ரட்சிப்பில் ப்ராப்ளம் இருக்குது. உங்களுக்கு புரியுதா? இப்போ என்னை ஒருவர் சிறையில், கொடூரமான சிறையில் இருந்து என்னை ஒருவர் விடுதலையாக்கி விட்டார்.
விடுதலையாக்குனவர் சொல்கிறாரு, உன்னை விடுதலையாக்குனது போல் எல்லாருக்கும் என்னால் ரிலீஸ் கொடுக்க முடியும். நீங்கள் கொஞ்சம் போய் எல்லார்ட்டையும் சொல்லி அதுக்கு ரெடியாக இருக்க சொல்லணும்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கிறோம். சிறையை சந்தோஷமாய் அனுபவிக்கிறவனாய் நான் இருந்தால் அந்த சிறையிலிருந்து விடுவிப்பதற்காக நான் போய் யார்ட்டையும் ஒரு வார்த்தையும் நான் என்ன பண்ண மாட்டேன். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? நான் சிறையினுடைய அகோரத்தை புரிஞ்சு விடுதலையினுடைய சந்தோஷத்தை அனுபவிச்சா மட்டும்தான் விடுதலையின் சுவிசேஷத்தை இன்னொருத்தவனுக்கு நான் என்ன பண்ண முடியும். ஒன்று வந்துட்டு உங்களுக்கு அந்த சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஒருத்தன் சுவிசேஷம் சொல்ல ஏன் முடியலைன்னா நல்லா கவனிக்கணும், நீங்களும் நானும் இன்னும் அந்த சிறைச்சாலைக்குள்ளேயே இருக்கிறோம். ரெண்டாவது, வெளியில் வந்ததுடைய சந்தோஷம் உங்களுக்கு இல்லவே. புரிஞ்சா? சிறைக்குள்ளே இருக்கிறோம். ரெண்டாவது சந்தோஷமே வேற ஒன்றில் உங்களுடைய சந்தோஷம் இருக்குது. இது ரெண்டு ஒரு மனுஷனுக்கு இருந்தால் தான் ஓடி ஓடி போய் நானும் பாவத்தில் இருந்தையா, எங்கள் குடும்பத்துலேயும் குடித்தாங்கய்யா, நாங்களும் வறுமையில் இருந்தையா, இயேசுவை தேடியான்னு நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். இதை சொல்ல முடியலைன்னா ஒரு விசுவாசி ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் இல்லை, அல்லது இழந்து விட்டான் என்ற அர்த்தம், அல்லது செத்து விட்டார்கள் என்ற அர்த்தம். சொல்ல முடியுதா உங்களுக்கு? விடுதலையாக்கப்பட்டவர்களை இன்னொருவனை விடுதலையாக்க முடியும். குருடனானவர்கள் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. கட்டப்பட்டவன் இன்னொருவனை கட்டவிழ்க்க முடியாது. இன்னைக்கு இதை நீ மனசில் வச்சுக்கிறீங்க. சுவிசேஷ தாகம் உங்களிடத்தில் இல்லாவிட்டால் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ இல்லைன்னா நீங்கள் ஆவியில் செத்துட்டீங்க, டேஞ்சரான இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லது அந்த அனுபவமே இல்லைன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா என்று கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். உங்களுக்கு இருந்திருக்கும், இப்போ இல்லைன்னா நீங்கள் பின்மாறிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த ரெண்டையும் சரி செஞ்சுக்கணும் சீக்கிரம். இதை சரி செய்யலை, நம்ம வீட்டை சரி செய்யணும்னு நான் சொல்கிறார். இதுவா காலம், இதை முதல்ல சரி செய்யணும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் போய் நீ கெஞ்சி கேளுங்க, ஆண்டவர் எனக்கு ஏன் மற்றவங்களை பார்த்தா சொல்லணும்னு ஆசை இல்லைன்னா, எனக்கு என்னை குறிச்சே பயம், நான் பெர்ஃபெக்ட் இல்லை, நான் நல்லா இல்லை, நான் சொன்னால் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, எனக்கு எந்த அவசியமும் இல்லை, என் வாழ்க்கையை என்னை நான் பார்க்க முடியல. ஒன்று சந்தோஷத்தில் நீங்கள் நிறைஞ்சிருக்கணும், இல்லை துக்கத்தில் நிறைஞ்சிருக்கணும், இல்லை அடிமைப்பட்டிருக்கணும், இல்லை பின்மாறி இருக்கணும். ஒரு ஹெல்த்தான ஒரு ஆரோக்கியமான ஒரு விசுவாசியுடைய அடையாளம் சுவிசேஷ தாகம். 2 ஸ்திரீகளை பற்றி போடப்பட்டிருக்க, அவர்கள் சுவிசேஷ ஊழியத்தில் ஈடுபடுகிறார்கள், அவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய நிலையை இன்றைக்கி இதை வச்சு தான் நீங்கள் நிதானித்து பார்க்கணும். மலையின் மேல் ஏறி ரிஸ்க் எடுத்து ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணி, கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியில் வந்து உங்கள் தொழிலுக்காக எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணுற விட்டு ஆத்துமகளுக்காக ஜெபம் பண்ணி, கொஞ்சம் வெளியில் வந்து பக்கத்து வீடு, அண்டை வீடு, வேலை பார்க்குற ஸ்தலம், மொபைல் எது வழியாகவோ ஒரு வசனத்தை அனுப்புங்க. அதுக்கு தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ரீல்ஸ் போடுறதெல்லாம் விட்டுட்டு ரீல்ஸுக்கு பதிலாக வசனத்தை போடு, அதில் ஒன்று கொண்டு வா, அதில் ஆண்டவரை பற்றி சொல்லு, அதிலே ஆண்டவர் பிரியப்படுவார். உள்ள இருந்து வெளியில் வரணும், கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரணும். குழுக்களாய் சுவிசேஷ ஊழியத்துக்கு சென்றவர்கள் இன்னைக்கு போகிறதே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சோடனே ட்ராக்ஸ் கொடுத்துட்டு 4 மணி 5 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு சபை விட்டு போகிறது இன்னைக்கு கிடையாது. வீடு சந்திப்பு இன்னைக்கு கிடையாது. ஆஸ்பத்திரி ஊழியம் என்று கிடையாது. இங்கேன்னு சொல்ல, பொதுவாக எல்லா சபைகளிலும் குறைந்து விட்டது. கொஞ்சம் நெஞ்சம் உயிரோடு இருக்குது. சில இடங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள். நான் என்னை கேட்டால் தெளிவாக சொல்லுவேன், சுவிசேஷம் அறிவிப்பவர்கள் தான் ஆவியிலே உயிர் உள்ளவர்கள். உயிர் இருக்கிறதுனால தான் இன்னொரு உயிரை தேடி என்ன பண்ணுறான், போகிறான். நீங்கள் வளர்த்துக்கணும், கேட்கணும், பாரத்தைக்கு. நீ மலையின் மேல் ஏறி ரிஸ்க் எடு, பயப்படாதீங்க. சீயோன் என்னும் சுவிசேஷகியே எங்கே ஏறுவான், நீ உயர்ந்த பர்வதத்தில் மலையில் ரிஸ்க் எடுத்து, ப்ரேயரில் ரிஸ்க் எடுத்து ஏறு. காடு மேடுகள், பிற கிராமங்கள், பிற இடங்கள் எல்லாத்துக்கும் புறப்பட்டு போ. கோ அண்ட் ப்ரீச். புறப்பட்டு போய் பிரசங்கியுங்கள். எல்லாருமே பிரசங்கம் பண்ணணும். பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருக்குதா? எத்தனை ஆண்டுகள் பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க? ஆண்டவர் என்னை சந்தித்தார்,
கொஞ்சம் பின்மாற்றத்தில் இருந்தேன், எங்கெங்கோ போனேன், ஏதோ மூளையில் அடிபட்டு பந்த போல போய் ஆண்டவர் கிருபையில் வந்து இங்கே பிரசங்கித்து கொண்டு இருக்கிறேன். இதை எப்படி உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி நான் பின் வரிசையில் எல்லாரும் போல் உட்கார்ந்துருந்தா இவ்வளோ வார்த்தைகள் உங்கள் நடுவே என்ன பண்ணியிருக்காது சொல்லுங்கள். இது மாதிரி எத்தனை பேர் இந்த இடத்துல இருப்பீங்க? அதான் என்னுடைய கேள்வி. ஏன் உங்களுக்கு முடியாது? உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன். ஒரு ஃபேமிலி குரூப்னு ஒன்று ஆரம்பிங்க. நேர போய் ஏசு உங்களை நேசி பண்ண எவனும் கேட்க மாட்டான், உங்களுக்கும் வெக்கமாக இருக்கும். ஃபேமிலி குரூப்புன்னு ஒரு 50-100 பேரை சேர்த்துக்கிறோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய சொந்தக்காரவங்க எல்லாரையும் ஒரு குரூப் என்ன பண்ணிடணும், சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு உங்களால் பேச முடியலன்னா நன்றாய் பேசுகிற ஒரு 5 நிமிஷம் செய்தி, 1 நிமிஷம் செய்தியோ அதை எடுத்து நான் செய்கிறது உண்டு. வாக் வித் ஜீசஸ்னு ஒரு குரூப் நான் ஃபோனில் வச்சுருக்கேன். மோன்சேயா எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனால் அவர் புறஜாதிகளுக்கு அவருடைய வார்த்தை என்ன பண்ணும் கடந்தும். வாக் வித் ஜீசஸ் அப்படின்னு எனக்கு காரை வேலை பார்த்த ஒரு மெக்கானிக்கர் ஈரோட்டில் இருக்கார். அவர் அந்த குரூப்பில் இருப்பார். காய்கறி கடைக்காரர் அந்த குரூப்பில் இருப்பார். யார் யாரெல்லாம் ரசிக்கப்படாமல் இருக்காங்களோ, சொந்தக்காரவங்க இருக்காங்களோ, அவங்க நேமை ஃபுல்லாக வாட்ஸ்அப்பில் ப்ராட்காஸ்ட்டுன்னு ஒன்று நீங்கள் இது பண்ணலாம். தனித்தனியாக பர்சனலாக போகிறத குரூப்பாக சேர்த்து வச்சு ஒரு கிளிக் அனுப்புனீங்கன்னா தனித்தனியாக எல்லாருக்கும் போய் விழுந்துடும். காலை எந்திரிச்ச உடனே ஒரு ஜெபம் பண்ணி இந்த வார்த்தையை கொண்டவர்களை தொடும்னு ஒரு 100 பேர், ஒரு 50 பேருக்கு அனுப்ப முடியாதா? இதையாவது செய்யணுமே. ஹல்லேலூயா. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி சுற்றி குறைஞ்சது 50 பேர் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? 50, 500, 1000 பேருக்கு டெய்லி சுவிசேஷம் போயிருமே. இந்த சர்ச்சில் இருந்து இன்னைக்கு நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தா என்ற ஒரு நாள் அது தொடுமா தொடாதா? மலையின் மேல் ஏறணும், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கும். எருசலேம் என்னும் சுவிசேஷியே, நீ உரத்த சத்தமிடு, தைரியமாய் போய் பிரசங்கி. என்ன பிரசங்கி? இதோ உங்கள் தேவன் என்று பிரசங்கி. தேவனை ருசி பார்த்துன்னா வெளியில் போய் தைரியமா இதோ உன் தேவன். ஃபோனில் பேசுங்க, ஃபோனில் அனுப்புங்க. இப்படியே அனுப்புனீங்களா? உங்களுக்கு தாட்ஸ் தர்றாரா, இல்லை உங்களுக்கு யோசனை வருதா? ஊழியக்காரங்கிட்ட சொல்லிவிட்டு ரெக்கார்டரை ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் பேசுங்க. உங்களுக்கு உள்ளதை வெளியில் கொண்டு போங்க. மோன்சையாவோட அனுப்புனா அவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு போகும். உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை சொல்கிறீங்களே, எங்கள் சர்ச்சில் பெரிய சத்தியம்னு, இந்த பெரிய சத்தியத்தை சின்ன சத்தியமாக 1 நிமிஷம் அனுப்புங்க. இப்படியே வாங்கி சத்தியத்தை வாங்கிட்டு இருந்தால் என்ன? 10 குஷ்டரோகிகள் வெளியிலேருந்து கூடாரமாய் போய் உணவு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தவன் சொன்னால், டேய் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், சாப்பாடு இருக்குன்னு முதல்ல உள்ள சாப்பாடு இல்லாதவனுக்கு என்ன பண்ணுவோம் சொல்லிட்டு வருவோம். கர்த்தர் கொடுத்ததுக்கு கணக்கு கேட்பார். ஆகா ஓஹோ என்று சொல்வதற்காக இங்கு பிரசங்கிக்கப்படுவது கிடையாது. கேட்ட பிரசங்கத்தின்படி நீங்கள் வாழாவிட்டால் கர்த்தர் கணக்கு கேட்பார். பிரசங்கத்தை மற்றவர்களிடத்தில் சொல்லாவிட்டால் கர்த்தர் கணக்கு கேட்பார். இந்த நிருபங்கள் எல்லா சபைகளும் வாசிக்கும்படி அவர்களிடத்திலே அனுப்பு என்று பவுல் எழுதுகிறார். இங்கு சொல்லப்பட்ட விஷயம் வெளியிலே போக வேண்டும். அந்த ரங்கத்திலே அறை வீட்டுக்குள்ளே சொன்னதை நீங்கள் வீடுகள் தோறும் சொல்லுங்க. ஃபினிஷ் பண்ணுங்க. வீடுகள் தோறும் போய் சொல்லுங்கள். அறை வீட்டுக்குள்ளே உங்களுக்கு பர்சனலாக ஆண்டவர் பேசுறது வெளியில் 50 பேருக்காவது போகணும். அதான் தேவ சித்தம். சர்ச்சில் கேட்டது வெளி சர்ச்சுகளுக்கு போகணும். ரெக்கார்ட் பண்ணுங்க. நல்லா ஆண்டுடைய கிருபையில் பேனால் எழுதி வச்சா என் செய்தியை மறந்துடும் தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போகிறேன். யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, ஒரு முதிர்ந்த காலத்தில் என்னத்தை தாண்டா நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது நான் பண்ண பிரசங்கங்கள்லாம் வரும். என் செய்தியை கேட்டுக்கிட்டே காலத்தை தள்ளி மண்டையை போட்டுற வேண்டியது. இவ்வளவு பிரசங்கம் பண்ணியிருக்கோம் ஆண்டவர் கிருபையில். பேசுனதை ஃபுல்லாக ஏற்றணும். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யார் பிரசங்கம் முடிக்குதோ, ஐயாவுடைய பிரசங்கம் கிளியூர் ஜோசுவான்னு ஒருத்தர் போடுறாரு, அதுலேருந்து ஷேர் பண்ணுங்க. மோன்சியாவுடைய வாக் வித் ஜீசஸ் பேசிக்கான ரசிக்கப்படாத ஹிந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் அதை அனுப்புங்க. கொஞ்சம் வளர்ந்தவங்க இடத்துல அதை அனுப்புங்க. ரோமன் கேத்தலிக்கிட்ட ஒன்று அனுப்புங்க. உங்கள் ஃபோனு பல தரப்பட்ட குரூப்புகளால் நிரம்பட்டும்.
ஷேர் பண்ணு. இதையாவது செய்யணும். உரத்த சத்தமிடு, தைரியமாக பேசுங்க பேசுங்க. அப்போ தான் நீங்கள் சுத்திகரிக்கப்படுவீர்கள். ஒன்றுமே சொல்லாததுனால தான் நம்ம எல்லா அட்டுள்ளையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிரசங்கம் பண்ணிட்டோம்னா நம்மளை பார்த்து கேட்போம், பிரசங்கம் பண்ணுற என்னடா வாழ்கிறதுன்னு கேள்வி கேட்டால் பிரசங்கம் பண்ணுறதுக்காவது வாழ்வோமே. என்ன நான் சொல்கிறது, ஒரு பாத்திரத்தை எடுத்து யூஸ் பண்ணும்போது அது தானாக தட்டை என்ன பண்ணுவோம், கழுவோம். யூஸ் பண்ணாத பாத்திரம், இப்போ யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் குழம்பு பற்றும் சோறு பற்றும் நீங்கள் புதுசாகவே வச்சுருந்தா கொஞ்ச நாள் அந்த தட்டு துருப்பிடிச்சே. சாப்பிட்ற தட்டு தான் பளபளன்னு இருக்கும். நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டுமானால் உங்களுடைய வார்த்தைகளை வெளியில் கொண்டு போகணும். தேங்கி இருக்கிற தண்ணீர் பாசம் முடிச்சு ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஓடுகிற தண்ணீரில் பாசியே பிடிக்கவே செய்ய. நீங்கள் பேசுனதுக்காவது வாழ்வீங்க. ஐயோ நீ பிரசங்கம் பண்ணிட்டனே, உன்னை பார்த்து என்னடா வாழ்க்கை வாழ்றேன்னு கேட்டுருவாங்களேங்கிறதுக்கு பயந்துக்கிட்டாவது நான் வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேனே. உரத்த சத்தமிடு, ப்ரீச். எல்லாரும் பிரசங்கம் பண்ணணும். இங்கே பிரசங்கம் பண்ண சிலருக்கு அனுமதிக்கலாம், ஆனால் உங்கள் மொபைலில் பேசுகிறதுக்கு யார்கிட்ட நீங்கள் அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை சொல்லுங்கள், கர்த்தர் உன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி. ஆமை நல்லலியோட விட்டுறக்கூடாது. கர்த்தர் உங்கள் குடும்பத்திலையும் மேய்ப்பராய் இருப்பார், உங்களை அவர் பாதுகாப்பார். நிச்சயமாக உங்களுக்கு கஷ்டம் இருக்கும்போது ஏசப்பாவை கூப்பிடுங்க, நிச்சயமாக அவர் என்ன பண்ணுவார், செய்வார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் என்ன பண்ணுறேன், நம்புகிறேன். சார் நமக்கு எதாவது வெக்கமாக இருக்குமே, ஐயோ இதை சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு முன்னாடி எப்படி போய் நம்ம நிற்க. இதுதான் உங்கள் பரலோகத்தில் வீடை கட்டும். நீங்கள் சாதிச்சு ஜெபம் பண்ணி உங்கள் குடும்பத்தில் சாதித்த சாதனைகள் எல்லாம் பூமியோட முடிச்சு போயிடும். இந்த சாதனையே இல்லை. ஜெபம் பண்ணி உலக காரியத்தை வாங்கிட்டேன்னு ஒருத்தன் சொல்லுவான்னா, மனுஷனுக்கு முன்பாக மேன்மையாக இருக்கிறது எவைகளோ அவைகள் தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கு. ஜெபம் பண்ணி வேலை, ஜெபம் பண்ணி இடம், ஜெபம் பண்ணி வீடு, ஜெபம் பண்ணி திருமணம், ஜெபம் பண்ணி உயர்வு, ஜெபம் பண்ணி பெரிய ஆளாயிட்டேன், இது தேவனுக்கு முன்பாக அருவருப்பு. ஜெபம் பண்ணி ஒருத்தவனை கொண்டு வந்துட்டேன், இதுவே தேவனுக்கு முன்பாக மகிமை. உரத்த சத்தம். எத்தனை பேர் டிசிஷன் எடுத்திருக்கீங்க, பேசுங்க. பாருங்க, டீச்சர்ஸ்லாம் இங்கே இருக்கீங்க. ஸ்கூலில் போய் என்னத்தை தான் சொல்லியிருந்தா எவனும் படிக்க மாட்டான், பாஸ் ஆக மாட்டான். ஆண்டரை பற்றி பேசுங்க. உங்களுக்கு பேசுறதுக்கு இருக்குது. உங்களுக்கு எங்களை விட மெசேஜ் எடுக்கிறக்கூடிய ஞானம் உங்கள்கிட்ட இருக்குது, அந்த உச்சரிப்பு இருக்குது. அழகாக பேசலாம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பேசலாம். அந்த ரீல்ஸ் எடுக்கிற தம்பிமார்கள்லாம் கொஞ்சம் அழகாக அதை எப்படா கொண்டு வர்றது, காஸ்பலை யோசிக்கலாம். உரத்த சத்தமிடு. மலை மேல் இருக்கிற பட்டணம் அறைந்திருக்க முடியும். வெளியில் வரணும், பயப்படாதே. யூதா பட்டணங்கள் நோக்கி இதோ உன் தேவன் என்று சொல், தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் சொல்லு. இதான் மலையின் மேல் ஏறு. அடித்து மரங்களை வெட்ட வேண்டுமா? உங்களுக்கு இந்த லாஸ்ட் பாயிண்டாக வச்சு நான் ஜெபிக்க போகிறேன். மரங்களை இங்கே இருக்கிற மரம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற மரம் நம்ம உலகத்தோடு அட்டாச் இருக்கு. இது என்னென்னா உலகத்தில் ரட்சிக்கப்படாத விசுவாசிகள். ஹல்லேலூயா. எதில் இருக்காங்க சொல்லுங்கள்? பாவத்தில் இருக்காங்க. சொல்லுங்கள், தெரிஞ்சவங்களாம் சொல்லுங்கள். உலகத்தில் உள்ள மரமாகி விசுவாசிகள் எதில் இருக்காங்க சொல்லுங்கள்? பாவத்தில். வேற தெரிஞ்சது? சாபம். வேற பாரம்பரியம், கண்ணீர், கவலை, விக்கிரக ஆராதனை, செய்வினை கோளாறு. எல்லாத்துலையும் என்ன பண்ணுறான்? தேவனை அறியாதவனாய் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி. உங்கள் சாதனையெல்லாம் எங்கே தெரியுமா சாதிக்கணும்? சொல்கிறாள், சாதிச்சிட்டேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜெபம் பண்ணி சாதிச்சிட்டேன். எது தெரியுமா சாதனை? ஒரு மரத்தை வெட்டி தூக்கிட்டு வந்து ஆலயத்தில் நிறுத்துறதா ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய பெரிய சாதனை. இதை செய்கிறதுக்கு நமக்கு பலன் இல்லைன்னா நம்ம சாதிச்சிட்டோம்னு சொல்லவே கூடாது. ரட்சிக்கப்பட்டவனுடைய பலன் என்ன? எத்தனை மரத்தை விட்டுட்டு வந்து நீங்கள் ஆலயத்தில் கட்டுனீங்க, அதான் முக்கியம். நீங்கள் காணிங்க கொடுத்ததை கர்த்தர் முக்கியப்படுத்தவில்லை. நீங்கள் ஜெபம் பண்ணி சாதிச்ச உங்கள் ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவலட்சணமாய் தூக்கி போட்டுருவார். எதிலே நான் பிரியமாக இருப்பேன்?
இங்கிருந்து புறப்பட்டு மலைகளுக்கு போய் மரத்தை வெட்டவே முடியாத வீரியம் நிறைஞ்ச மரம் வெட்டி தூக்கிட்டு வந்து ஆலயத்தில் ஷேப் பண்ணி அதை நிறுத்தும் போது அந்த விசுவாசியை பார்த்து தான் சொல்வார், நான் உன்மேல் பிரியமாய் இருக்கிறேன். இதை செய்யாதவங்க ஆண்டருக்கு முன்னாடி ஒரு மெச்சூர்டான விசுவாசி கிடையாது. இத்தனை பேர் புறப்பட்டு பண்ணுறான். அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், தேவன் பிரியப்பட ஒன்றும் செய்யலை, அதனால நமக்கு பிரியம் இல்லை, நமக்கு ஒரு திருப்தி இல்லை. நீ அஸ்திவாரம் போட்ட விசுவாசியாக இருக்கலாம். ஒரு வேளை சொல்லலாம், நான் ஜெபம் பண்ணுறேன், ப்ரேயர் பண்ணுறேன், கூட்டத்துக்கு ஒழுங்காக வர்றேன், இது அஸ்திவாரம் போட்டு 16 ஆண்டுகள் ஆனது, நீங்கள் எதையும் வெளியில் கட்டலை, அதுதான் நிதர்சனமான உண்மை. கட்டலை, அதனால உங்கள் திருப்தி இல்லை. நான் வளர்ந்த விசுவாசிகள் பெர்ஃபெக்டாக ப்ரேயரில் இருக்கவங்களை பார்த்து தாழ்மையாக கேட்குறேன், இது போதாது, கர்த்தர் திருப்தி அடையவில்லை உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் என்று போய் மரங்களை வெட்டி ஆலயத்தில் சேர்க்குறீங்களோ அன்னைக்கு தான் கர்த்தர் திருப்தி அடைவார். அதற்கு இதுதான் காலம், இதுவே ரட்சணிய நாள். உங்கள் சாதனையை ஒருத்தவனை சபைக்குள்ள கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பிரசங்கம் கேட்டவனை மனம் திரும்ப வைக்க தான் உங்கள் சாதனை. நீங்கள் சாதித்தது, நீங்கள் சபைக்கு செஞ்சது. நீ சபைக்கு பல லட்ச ரூபா கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. சபையில் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், பிரச்சனை கிடையாது. ஒரு மரத்தை வெட்டி நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் வைக்க, நீங்கள் புறப்பட்டு போனீங்களா, போய் பிரேயர்ஸில் நடத்தி வீட்டு கூட்டம் நடத்தி ஆதாயப்படுத்தினீங்களா, மற்றவங்க சொல்லிட்டு வந்தீங்களா, இந்த வாரம் ஒரு விசுவாசியை கூப்பிட்டு வந்தீங்களா, எத்தனை பேருக்கு சொன்னோம், எத்தனை பேரை கொண்டு வந்தோம், அவனை வெட்டிட்டோமா, சாதிச்சிட்டோமா, அவனை உலகத்தை விட்டு வெட்டி தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுட்டேன் பிரதர் அப்படின்னு நீங்கள் எத்தனை விசுவாசியை சொல்ல முடியும்? அப்போ என்ன வாழ்க்கை இது, என்ன வாழ்க்கை இது, இதனால என்ன பிரயோஜனம்? ஆண்டு சொன்னார், நான் அதன் மேல் பிரியமா இல்லை. அல்லேலூயா. ஆயுதம், இரும்பு ஆயுதம் கூர்மையற்று இருந்தால் என்ன ஆகும்? அதிக பலத்தை என்ன பண்ணணும்? இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு விசுவாசி வெட்டி உலகத்திலிருந்து கொண்டு வந்து சபைக்குள்ள கொண்டு வராத விசுவாசிகள் யாரு தெரியுமா? தீட்டப்படாத கத்தி. அதை இன்னொரு வார்த்தையில் சொன்னால் ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும், அதனால சொல்கிறேன். சொல்லலை, நான் வேறு விதமாக சொல்ல. தீட்டப்படாத, யூஸ் ஆகாத, துருப்பிடித்த ஒரு கோடாரி தான் ஒரு விசுவாசி. அவர்களுக்கு எந்த புறஜாதிகளையும் வெட்டி வீழ்த்தி ஆலயத்தில் கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு திராணியே இல்லை. ஆனால் பேச்சு மட்டும் சாதனையாளர்கள் மாதிரி பேசுகிறோம். ஆண்டவரா செஞ்சா உங்களுக்கு உள்ளதை வாங்கிறது பெரிய பிரச்சனையா? அவர்கள் அழுது அழுது போராடி வனாந்தரத்தில் காடையை வாங்கினார். காடை வாங்கிறது சாதனை கிடையாது, கானானுக்கு கொண்டு போகிறது தான் சாதனை. உங்கள் சாதனையை, உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸை, நீங்கள் உன்னைக்குமே ஜீவன் உள்ளவர்கள் என்பதை ஒரு விசுவாசியாகிலும் நீங்கள் இந்த கத்தோலிக்க சமுதாயத்திலிருந்து வெட்டி, பாரம்பரியத்திலிருந்து வெட்டி அழகா தூக்கிட்டு வந்து இங்கே உட்கார வச்ச செய்தி கேட்க வைக்கிறீங்க, நீங்கள் தான் பெரிய விசுவாசி. வெட்டிட்டு வாங்க, செதுக்கி அட்டாச் பண்ணுறதை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசியுடைய நிலை அதுதான். அப்போ ஒரு கத்தி தீட்டப்படாமல் இருந்தால் அதிக சக்தி என்ன பண்ணணும்? அப்போ நம்ம மொட்டை கத்தியாக இருக்கனால தான் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியல. ஏன் மொட்டையாக இருக்குன்னா நம்ம ஜீவியம் ஒன்றும் இல்லை. நம்மளே இங்கே துருப்பிடிச்ச கட்டையாக இருக்கும்போது நான் எங்கேயா கட்டையை கொண்டு வரேன்? நான் முதல்ல ஷார்ப்பாகணும். ஸ்பிரிச்சுவல் ஷார்ப், ப்ரேயர் லைஃப்பில் ஷார்ப், ஜீவியத்தில் ஷார்ப், பட்டைய கருக்கு போல நான் இருப்பேனே. ஆனால் அதான் சொல்ல, உன்னை புதிதும் கூர்மையுமான எந்திரமாய் மாற்ற. மலைகளை அடிச்சு நொறுக்கி தூளாக்கிடுவாங்க. அவங்களுக்கு புரியுதா? பெரிய மலையிலிருந்து பெரிய கல், முண்டுக்கல் எடுக்கிறான், அதை சின்ன கொஞ்சம் அஸ்திபாரத்துக்கு இப்படி எடுக்கிறான், அப்புறம் இவ்வளோ பெரிய ரயில்வே கல் எடுக்கிறான், அப்புறம் சின்ன ஜல்லி எடுக்கிறான், அப்புறம் குட்டி ஜல்லி ஃப்ளோருக்கு போடுறதுக்கு எடுக்கிறான், அப்புறம் அதை அரைச்சி எம்சாண்டுன்னு ஒன்று. இந்த மலையை நொறுக்குனதுக்கு ஒரு மிஷின் என்ன பண்ணுது? மலைகள் போன்ற விசுவாசிகளை நொறுக்கத்தக்கதாய் ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை தருவாராக. அதுதான் புதிதும் கூர்மையான எந்திரமாய் நான் உங்களை மாற்றுவேன்.
மரத்தை வெட்டி வீழ்த்தி சபைக்குள்ளே கொண்டு வருகிற விசுவாசியை கர்த்தர் மாற்றணும். அப்படின்னா அப்படி அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும். எந்திரம் 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 என்றாலே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினுடைய நிறைவு. எப்பொழுது அபிஷேகம் நிறைவாக கிடைக்கும்? வேகமாக கைத்தட்டுறதுனால அல்ல, உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கறதுனால தான் பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் அளவில்லாமல் கிடைக்கும். அபிஷேகத்தை சம்பாதித்து விட்டு கொடுத்து அபிஷேகத்தை சம்பாதித்து ஆயுதம் செய்கிறவனுக்கு அடிக்கப்படுகிற மெட்டலாக உருக்கப்படுகிற மெட்டலாக நம்ம லைஃப்பை கொடுக்க எஜமானன் நம்மை உருவாக்கி இப்பொழுது வெளியில் போவார். நீங்கள் போகிற இடமெல்லாம் ஜீவன் உண்டா? நீங்கள் போய் ஒரு ஆளை இங்கே சர்ச்சுக்கு வாங்கலை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொன்னால் அவன் உள்ளத்துக்குள்ளே தேவன் கிரியை செய்து அவங்க அடுத்த நாள் சர்ச்சுக்கு வருவாங்க. நீ பெருசாக போய் சாதிச்சு பெரிய பிரசங்கம் பாயிண்டாக பேசணும் அவசியம் இல்லை. நீ போய் நின்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும், கர்த்தர் அவங்கள தூண்டில் போட்டு தரன்னு இழுத்துட்டு வந்து இங்கே உட்கார வச்சிருவார். ஹல்லேலூயா. டிஎல் மோடி என்கிறவர் வர்ற வழியில் ஒரு குடிகாரன் இருந்தான், ட்ரை சைக்கிள்காரன். தம்பி இயேசுவை ஏற்றுக்கப்பான்னு சொல்லிட்டு போயிட்டார். போய் நைட் ஆகிட்டு வீட்டில் தூங்கிட்டார். நைட்டு ஒரு ஆள் கதவை தட்டுது, திறந்தார். குடிகாரன். என்னை ஏன் இப்படி சொன்னீங்க? இயேசுவை ஏற்றுக்கன்னு ஏன் என்னட்ட சொன்ன? ஏன் என்னாச்சு? நீ சொன்னது முதல் எனக்கு தூக்கமே வரல. அந்த இயேசு யார்? தீட்டப்பட்டவன், எந்திரமாய் மாறினவன். ஒரு பிளக்கில் சுவிட்ச் போட்டு ஒரு அடி தான், நொறுங்கிற ஒரு மரம் தான், கரண ஒரே விட்டு தான். ஆவியில் நிரப்பப்பட்டு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையும் நல்ல ஒரு ஜபஜீவியும் இருந்தால் நீங்கள் போய் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. வெளியில் போய் இயேசு உங்களை நேசிக்கிறார், நீங்கள் கொஞ்சம் சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவங்களை மாற்றுவார். நீங்கள் சொல்ல சொல்ல கர்த்தர் உங்களை எந்திரமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இதையெல்லாம் செஞ்சு எங்கே பண்ணணுமா? சர்ச்சில் கொண்டு போய் சேர்க்கணும். சரி, கடைசி ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். இதெல்லாம் முடித்த உடனே தான் ஆண்டவர் இவர்களை ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்துகிறார். ஆகாய் 2 ஒரு வசனம் இருக்குது பாருங்க, அழகான ஒரு வசனம். 19வது வசனத்தை வாசிக்கிறோம். சொல்லுங்க, நான் இன்று முதல் உங்களை, சொல்லுங்க, நான் இன்று முதல் உங்களை எப்பொழுது ஆசீர்வதிக்கிறார்? இடிக்கப்பட்ட தங்களுடைய ஆலயத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் இவர்கள் கட்ட ஆரம்பித்து போய் கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய ப்ராஃபஸி வருது, இன்று முதல் நான் உங்களை. நம்ம நியூ இயரில் இந்த வசனத்தை மட்டும் என்ன பண்ணிக்கிறோம்? இன்று முதல் ஜெபம் பண்ண மாட்டோம், பைபிள் படிக்க மாட்டோம், ஒன்றுமே இருக்காது. இன்று முதல் நம்மளை என்ன பண்ணணும்? ஆசை. உங்களுக்கு இதில் ஒரு நான் பார்த்த ஒரு டேட்டில் ஒரு ரகசியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். நீ பார்க்க மட்டும் செய்யுங்க. ஆகாய் 1:15 6ஆம் மாதம் 24ஆம் தேதி நீ வந்துட்டு வேலையை தொடங்குங்கன்னு சொல்கிறாரு. டேட்டை ஞாபகத்தில் வச்சுக்கணும். 6ஆம் மாதம், சரி 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 24ஆம் தேதி. அடுத்து 7ஆம் மாதம் 21ஆம் தேதியில் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி நீ இப்படிலாம் செய்யுங்கன்னு சொல்லுகிறார். 2 டேட்டு சொல்லிட்டேன். 3வது சரியா, இங்கே 18வது வசனம். இப்பொழுது இதற்கு முன்னிருந்த காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதி ஆகிய இந்நாளில் இருந்து அஸ்திபாரம் போட்ட, சொல்லுங்க, அந்நாள் பாருங்களேன். 9ஆம் மாதம் 24ஆம் தேதி, அதுக்கு முன்னாடி போகிறாரு 6ஆம் மாதம் 24ஆம், இடையில எவ்வளவு? 3 மாதம். ஹல்லேலூயா. இவங்க கட்ட ஆரம்பித்த உடனே 3 மாதம் கிடக்கிறது. நல்லா கவனிக்கிறேன். எத்தனை மாதம் பில்டிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு? ஃபஸ்ட்டு 16 ஆண்டுகள் கிடப்பில் இருந்துச்சு. இப்போ உணர்வடைஞ்சு இப்போ கட்ட ஆரம்பித்து எத்தனை மாதம் ஆகுது? முக்கியமான காரியம் 3 மாதம் ஆயிடுச்சு. சரியா? 18வது வசனத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். 18வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது, இப்பொழுது இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதில் சிந்தித்து பாருங்கள் சொல்லிட்டு அந்த வருஷத்தை சொல்கிறாரு. கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள்.
19வது வசனம், களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? அடுத்து, திராட்சை செடியும் அத்திமரம் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்க வில்லையோ? இல்லை, வில்லையே. அடுத்து, மரமும் கனி கொடுக்க வில்லையே. நான் இன்று முதல் உங்களை, உங்களுக்கு எத்தனை பேர் புரியுது? 6ஆம் மாதம் 24ஆம் தேதியிலிருந்து இங்கு 9ஆம் மாதம் 24ஆம் தேதி வரை இவர்கள் ஆலயத்தை கட்டி கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் களஞ்சியத்தில் இன்னும் நிறைவு, மரமும் பலனை ஏன் தரல? இவன் களஞ்சியத்தில் வந்துட்டா 1ஆம் மாதமே என்ன பண்ணியிருப்பான்? நிறுத்திருப்பான், இல்லை ஓடி இருப்பான். அதான் சொல்கிறான், அவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்கள். 1ஆவது மாதத்துலேயே ஆசீர்வச்சிருந்தா நம்ம ஆட்களை 2ஆம் மாதம் ஆள் இருக்க மாட்டான். 2ஆம் மாதம் ஆசீர்வச்சிருந்தா 3ஆவது மாதம் இருந்திருக்க மாட்டான். 3 மாதம் 90 நாட்கள் கிட்டத்தட்ட பார்க்குறாரு. கட்டுவாங்களா? இது உண்மைக்கு தானா? இந்த விசுவாசி தேருமா? இவன் உண்மைக்குமே மாறிட்டானா? இல்லை அவசரத்தில் ஆத்திரத்தில் இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கானான்னு பார்த்து 3 மாதம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லுகிறார், இன்று முதல் நான் உங்களை, சும்மா இன்று முதல் நான், கல்யாண வீட்டில் என்ன இன்று முதல் வாழணும், உங்களை தேவராஜ்யத்தை கட்டணும், உங்களை கட்டணும், இவ்வளோத்தையும் கெட்டினக்கு அப்புறம்தான் வாட்ச் பண்ணிட்டு தான் சொல்லுவார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனை அதோடு கூட்டப்படாது. உங்களை திருப்தியாக விரும்புகிறீங்க, நல்ல ஆசீர்வதிக்க விரும்புகிறவங்க கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியானால் கர்த்தர் நம்புகிற வரை நீங்கள் ஒரு நம்பகத்தன்மையான ஒரு லைஃப் வாழணும். கர்த்தர் நம்பாமல் ஆசீர்வாதத்தை தர மாட்டார். அற்பமான உலக காரியத்திலே நீங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்தால் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை யார் கொடுப்பார்? கொஞ்சத்தில் உண்மை இல்லாதவனாக இருந்தால் உங்களை நம்பி ரொம்ப அநேக காரியத்தை யார் கொடுப்பார்? கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன் அநேகத்தில் உண்மையாக இருக்கிறான். கொஞ்சத்தில் உண்மை இல்லாதவன் அநேகத்தில் உண்மை இல்லாதவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. நீங்கள் மாறினது உங்கள் லைஃப் ஸ்டைலில் காமிக்கணும், அது உண்மையாக இருக்கணும், கர்த்தர் நம்பணும். அப்போ தான் உங்களுக்கு திருப்தியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். இன்றைக்கி மனசில் வச்சுக்கிறங்க, என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால் நீங்கள் இயேசுங்கிற பேர் தெரியாமல் சபைக்கு இல்லாமல் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எவன்கிட்டையாவது போய் பிள்ளைசுரியை வச்சு எலுமிச்சம்பழத்தை வாங்கியாவது நீங்கள் ஆசீர்வாதமாக மாறிடலாம். ஆனால் சபைக்கில் வந்துக்கிட்டால் நீதின்னு ஒன்று இருக்குது, கோட்பாடு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்துட்டீங்க, வேறு வழி இல்லை. உங்களுக்கு ஒரே ஒரு வழி தான். நீங்கள் மனசை வச்சுக்கணுங்க, ஆசீர்வாதமாக ஆக விரும்புகிறவங்களுக்கு ஒரே ஒரு வழி, நீங்கள் உங்களை முதல்ல கட்டணும். தேவராஜ்யத்தை நீங்கள் கட்டினா மட்டும்தான் உங்கள் வீடு ஆசீர்வாதமாக மாறும் சொல்லி இந்த கன்க்ளூஷன் அந்த செய்தியை முடிக்கிறேன். அப்போ தான் மாற முடியும், நீங்கள் திருப்தி அடைய முடியும். நீங்கள் அவர் ஆலயத்தை கட்டுங்க, அவர் உங்கள் ஆலயத்தை கட்டுவார். ஹல்லேலூயா. இன்று முதல் நீங்கள் அதை செஞ்சு போய்கிட்டே இருப்பீங்கன்னா கர்த்தர் பார்ப்பார், யோசிப்பார், என் புள்ள செஞ்சிருச்சு அப்படின்னு யோசித்து அதை அவர் செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. நினிவே ஜனங்கள் மனம் திரும்பினார்கள் என்று அறிந்து தண்டனை என்ன பண்ணார்? நிறுத்தினார். ஏமாற மாட்டார் ஆண்டவர். 2 நாளைக்கு நீங்கள் மனம் திரும்பி 2 நாள் பைபிள் படித்து ஐயோ என்னென்னலாம் ஆக்ஷனு, கூட்டத்துக்கு வருவது, அது வர்றது, இது ஊழியக்காரனையே ஏமாற்றிட்டு வருகிறது. ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. அவர் பார்த்து உணர்ந்து நம்பி காலங்களை அறிந்தவர், அதை நம்பினா மட்டும்தான் இன்று முதல் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். அது வர அவர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். அதனால இன்னைக்கு ஒரு டெசிஷன் எடுங்க. பிரச்சனை எங்கே இருக்குது? நம்மள்கிட்ட தான் இருக்குது. பிரச்சனை யார்கிட்ட இருக்குது? நம்மள்கிட்ட தான் இருக்குது. நான் மாறுவேன் ஆண்டவரே சொல்லுங்கள், நான் மாறுவேன், இனி உங்களுக்காக நான் செய்வேன், உங்களுக்காக நான் வாழ்வேன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா நிச்சயமாக என் ஆண்டவர் இயேசு உங்களை இன்று முதல் ஆசீர்வதிக்க உண்மையில்லவர். நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்திருந்து நம் ஜெபிப்போம். ஆண்டவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு தீர்மானங்களை எடுப்போம். ஹல்லேலூயா.